இந்த நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ಈ ದಿವಸಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. உண்மையாகவே அவருடைய கிருபை என்பது தான் நம்ம எல்லாம் சேர்ந்து வருகிறோம். ಅವರ ಕೃಪೆ ಇರುವುದರಿಂದಲೇ ನಾವೆಲ್ಲ ಒಂದಾಗಿ ಸೇರಿದ್ದೇವೆ. உலகத்தை பார்க்கும்போது நிம்மதி இல்லாதே போய் கொண்டிருக்கிறது. ಲೋಕದಲ್ಲಿ ನೆಮ್ಮದಿ ಇಲ್ಲದಂತೆ ಓಡುತ್ತಾ ಇದೆ. எப்பொழுது ஆதியிலே சாத்தான் புகுந்தானோ, ಯಾವಾಗ ಆರಂಭದಲ್ಲಿ ಸೈತಾನನು ಪ್ರವೇಶ ಮಾಡಿದನು, இந்த உலகத்தை இருட்டாக்கி விட்டான். ಈ ಲೋಕವನ್ನೇ ಕತ್ತಲು ಮಾಡಿಬಿಟ್ಟನು. ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைகள், ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಹಗೆತನಗಳು, வைராகியங்கள், ವೈರಾಗ್ಯತೆಗಳು, ವಿರೋಧಗಳು, சண்டைகள் ஏற்பட ஆரம்பித்தது. ಜಗಳಗಳು ಉಂಟಾದವು. சாத்தான் எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டான். ಸೈತಾನ್ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿಬಿಟ್ಟನು. ஆனாலும் முடிவே நாள் வைத்திருக்கிறார், வெகு சீக்கிரமா இருக்கிறது. ಆದರೂ ಕೊನೆಯ ದಿವಸ ಬಹಳ ಹತ್ತಿರವಿದೆ. அநீதிக்கும் அக்கிரமத்துக்கும் தேவன் முடி கட்டுவேன் என்று சொல்கிறார். ಅನೀತಿಗೂ ಅಕ್ರಮಕ್ಕೂ ಒಂದು ತೀರ್ಪು ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. அநீதி உலகத்தில் ஆண்டு கொண்டிருக்கிறது. ಅನೀತಿ ಎಂಬುದು ಲೋಕದಲ್ಲಿ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಿದೆ. யாரு கண்ணுக்கும் தெரியாமல் இருக்கிறது. ಅದು ಯಾರ ಕಣ್ಣಿಗೂ ಸಹ ಬೀಳುತ್ತಾ ಇಲ್ಲ. அந்த அநீதியை தான் நம்பி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறார். ಆ ಅನೀತಿಯನ್ನು ನಂಬಿ ಲೋಕದಲ್ಲಿ ಬಾಳುತ್ತಿದ್ದಾರೆ. அவன் பேரு அக்கிரமக்காரன் பேரு. ಅವನ ಹೆಸರು ಅಕ್ರಮಕಾರನೆಂಬುದಾಗಿದೆ. ஆகையாலே அவன் ஆட்சி இந்த உலகத்தில் இருக்கிறபடியாலே ಅವನ ಆಳ್ವಿಕೆ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ யுத்தங்கள், பயங்கர பிரச்சனைகள், போராட்டங்கள், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமலே வாழும். ಯುದ್ಧಗಳು, ಸಮಸ್ಯೆಗಳು, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನೆಮ್ಮದಿ ಇಲ್ಲದೆ ஆகையாலே அதுக்கு முடிவின் நாள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ಒಂದು ಕೊನೆಯ ದಿವಸ ಬರುತ್ತಿದೆ. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. அவர் வர நேரத்துக்குள்ளதாக இந்த உலகம் அல்லக்கோலமாகிற நாட்கள் வரப்போகிறது. ಅವರು ಬರುವ ಸಮಯದಲ್ಲಿ ಲೋಕವೇ ಅಲ್ಲೋಲ ಕಲ್ಲೋಲವಾಗಿ பூமண்டலம் அக்கினி ஜோலையால பத்தி எரிகிற நாள் வைத்திருக்கிறார். ಈ ಭೂಲೋಕವೇ ಬೆಂಕಿಯ ಜ್ವಾಲೆಯಿಂದ ಉರಿಯ ದಿವಸಗಳನ್ನು ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. நாளுக்குள்ளதாக ಆ ದಿವಸದೊಳಗಾಗಿ மனவாட்டியான திருச்சபையை பரலோகத்தை எடுத்துக்கொண்டு போகிறாராம். ಮೊದಲಗಿತ್ತಿಯಾದ ಸಭೆಯನ್ನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. அவருக்கு கன மகிமை துதி செலுத்துகிறேன். ಅವರಿಗೆ ಘನಮಾನ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. ஒரு வினாடி கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ಒಂದು ಕ್ಷಣ ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣವಾ. ಸ್ತೋತ್ರ ಪ್ರಭು. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರೇ, இந்த உலகத்தில் வாழ்றதுக்காக ஆயத்தம் அல்ல, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬಾಳುವುದಕ್ಕಾಗಿ ಸಿದ್ಧವಾಗುವುದಲ್ಲ, அழியாத உலகத்துக்கு வாழ்றதுக்காக அவன் ஆயத்தம் பண்ணிக்கோ. ನಾಶವಾಗದ ಲೋಕದಲ್ಲಿ ಬಾಳುವುದಕ್ಕಾಗಿ ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஆனாலும் இந்த உலகத்தில் வாழ்றதுக்காக என்னென்னவெல்லாம் மனுஷன் ஆயத்தம் பண்ணிக்கொள்கிறான். ಲೋಕದಲ್ಲಿ ಬಾಳುವುದಕ್ಕಾಗಿ ಮನುಷ್ಯನು ಏನೆಲ್ಲ ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஓ தேவனுடைய மனுஷனே, ಓ ದೇವರ ಮನುಷ್ಯನೇ, நீ ஆயத்தமாவு பரலோகத்துக்காக என்று சொல்கிறார். ಪರಲೋಕಕ್ಕಾಗಿ ನೀನು ಸಿದ್ಧವಾಗು ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ. இந்த உலகம் அக்கினி வைத்திருக்கிறார். ಈ ಲೋಕವನ್ನು ಲೋಕಕ್ಕೆ ಬೆಂಕಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. காணுகிற அழகான உலகம் சுட்டெரிஞ்சு சாம்பலாகிற நாட்களை ಈ வைத்திருக்கிறார். ಸುಂದರವಾದ ಲೋಕವು ಸುಟ್ಟು ಬೂದಿಯಾಗುವ ದಿವಸಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. எத்தனை ஆசை இருந்தாலும் அவனுக்கு அது ஆகாது. ಎಷ್ಟು ಆಸ್ತಿ ಇದ್ದರೂ ಅವನಿಗೆ ಸಹಾಯವಾಗುವುದಿಲ್ಲ. எத்தனை படித்திருந்தாலும் அவனுக்கு ஆகாது. ಎಷ್ಟು ವಿದ್ಯೆ ಇದ್ದರೂ ಕಾಪಾಡುವುದಿಲ್ಲ. எவ்வளவு அந்தஸ்து இருந்தாலும் ஆகாது. ಎಷ್ಟು ಅಂತಸ್ತಿದ್ದರೂ ಕಾಪಾಡುವುದಿಲ್ಲ. அத்தனையுமா சுட்டெரிஞ்சு போகிற நாள் வைத்திருக்கிறார். ಅಷ್ಟೆಲ್ಲವೂ ಸುಟ್ಟು ಬೂದಿಯಾಗುವ ದಿವಸಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆகையால தேவனே, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ஓ ಮಕ್ಕಳು, தேவ மனுஷனே, ಓ ದೇವರ ಮನುಷ್ಯನೇ, இந்த உலகத்தை விட்டோடு என்று ಈ சொல்கிறார். ಲೋಕವನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡು. விசுவாசத்தை தொடங்கி முடிக்கிறமான அவரை நோக்கி பார்த்து ஓடு. ನಂಬಿಕೆಯನ್ನು ಆರಂಭಿಸಿ ಮುಗಿಸುವ ಯೇಸುವನ್ನೇ ನೋಡಿ ಓಡು. கண்களை மூடி தியானம் செய்யுங்கள். ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ. நீ யாருக்காக இருக்கிறாய், எதுக்காக ஜீவிக்கிறாய்? ಯಾರಿಗಾಗಿದ್ದೀಯಾ, ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೀಯಾ? வேதம் திட்டவட்டமா சொல்கிறது, ವೇದ ವಿಶೇಷವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, ஜீவிக்கிறவன் ಜೀವಿಸುವವನು தனக்கென்றும் ತನಗೆಂದು தன் குடும்பத்துக்காகவே ஜீவித்துக் கொண்டு இருக்காதபடிக்கு ತನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ಬದುಕದಂತೆ உனக்காக மரித்தாரமே, ನಿಮಗಾಗಿ ಅವರು ಜೀವ ಕೊಟ್ಟರು, உனக்காக உயிர் தெழுந்தாரமே, ನಿಮಗಾಗಿ ಪುನರುತ್ಥಾನವಾದರೆ, உனக்காக நித்திய ராஜ்யத்தை ஆயத்த பண்ணுகிறாரே, ನಿಮಗಾಗಿ ನಿತ್ಯ ರಾಜ್ಯ ಸಿದ್ಧ ಮಾಡಿದ್ದಾರೆಯೇ, அவருக்காக நீ உபயோகப்பட வேண்டும். ಅವರಿಗಾಗಿ ಉಪಯೋಗ ಆಗಬೇಕು. அதுதான் நிரந்தரமா இருக்கும். ಅದೇ ನಿರಂತರವಾದದ್ದು. உலகத்தில் படுகிற எல்லா பிரயாசமும் ஒரு நாள் வீணாகும். ಲೋಕದ ಎಲ್ಲ ಪ್ರಯಾಸಗಳು ವ್ಯರ್ಥವಾಗುತ್ತವೆ. சூரியனை கீழே பூமிக்கு மேலே காணுகிறது எல்லாம் மாயே. ಸೂರ್ಯನ ಕೆಳಗಡೆ ಭೂಮಿ ಮೇಲೆ ಇರುವುದೆಲ್ಲ ಮಾಯವಾಗಿದೆ. தேவனே, சூரியனுக்கு மேலே இருக்கிற மகிமை என்பது அது அழியாது இருக்கும். ಸೂರ್ಯನ ಮೇಲಿರುವ ಆ ಮಹಿಮೆ ನಾಶವಾಗುವುದೇ ಇರುವುದು. ஆகையால நாசத்துக்காக நம்மளை அழிக்கவில்லை, ನಾವು ನಾಶನಕ್ಕಾಗಿ ಕರೆಯಲಿಲ್ಲ, வாழறதுக்காக அழித்திருக்கிறார். ಬಾಳುವುದಕ್ಕಾಗಿ ಕರೆದಿದ್ದಾರೆ. ஒரு தேவ தூதனை போல வாழறதுக்காக அல்ல, ಒಂದು ದೇವದೂತನ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಾಳುವುದಕ್ಕಲ್ಲ, தேவனை போலவே வாழறதுக்காக நம்மளை அழித்திருக்கிறார். ದೇವರ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಾಳುವುದಕ್ಕಾಗಿ ಕರೆದಿದ್ದಾರೆ. எச்சரிக்கையா இருந்தே, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿತ್ತು. நீ தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு பிள்ளையாரு, ದೇವರನ್ನೇ ದೃಷ್ಟಿಸುವ இதை ಮಕ್ಕಳಾಗಿ நோக்கி பார்க்கறது உண்டானா ನನ್ನನ್ನೇ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುವುದಾದರೆ நீ பிரகாசம் அடைவா. ನೀನು ಪ್ರಕಾಶ ಹೊಂದುತ್ತೀಯ. இந்த இருள் சோதனைகளை உன்னை மூடாது. ಈ ಕತ್ತಲಿನ ಸೋದನೆಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಮೇಲ್ಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ಯೇಸುವಿನ நேரம் கடந்து போகிறபடியாலே ಸಮಯ ಹೋಗುತ್ತಿದೆ.
சுருக்கமாக ஒரு வார்த்தை நாம் தியானம் செய்யலாம். ಚಿಕ್ಕದಾಗಿ 2-3 ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಧ್ಯಾನ சத்தத்தை ಮಾಡೋಣ. கேட்கும் போது கூர்மையை கவனிங்கள். ಸತ್ಯವನ್ನು ಆಳವಾಗಿ ಗಮನಿಸಿ, யாரும் எழுதி கொள்ள வேண்டாம். ಯಾರು ಬರೆಯುವುದು ಬೇಡ. அப்புறம் கேளுங்கள், உங்களுக்கு வசனம் எல்லாமே சொல்ல ஆரம்பிக்க மேலே இருக்கிறது, அதே நீங்கள் பார்த்து எழுதி கொள்ளலாம். அப்புறம் ನಂತರ ಮೇಲಿರುವ ವಚನಗಳನ್ನು ಬರೆದುಕೊಳ್ಳಬಹುದು. உபாக புஸ்தகம் 8:4 வாசித்து பாருங்க. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನವನ್ನು ಓದಿರಿ. தேவன் என்ன சொல்கிறார் பாருங்க. ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿ. 8:4 ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ. ಆ 40 ವರ್ಷ ನಿಮ್ಮ ಮೈ ಮೇಲಿದ್ದ ಉಡುಪು ಜೀರ್ಣವಾಗಲಿಲ್ಲ, ನಿಮ್ಮ ಕಾಲುಗಳು ಬಾತು ಹೋಗಲಿಲ್ಲ. ತಂದೆ ಮಗನನ್ನು ಹೇಗೋ ಹಾಗೆಯೇ ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ನಿಮ್ಮನ್ನು ಶಿಕ್ಷಿಸುತ್ತಾ ಬಂದನೆಂಬುದನ್ನು ನೀವು ಆಲೋಚಿಸಿಕೊಂಡು ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பாழாய் போகவும் இல்லை, உன் கால்கள் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று இருதயத்தில் அறிந்து. எவ்வளவு அருமையா பேசுறார் பாருங்க. ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ ನೋಡಿ. இது தலைக்கு எட்டாத ஒரு காரியம். ಇದು ತಲೆಗೆ ಒಳೆಯದಂತಹ ಒಂದು ಕಾರ್ಯ. 40 வருஷம் 40 ವರ್ಷಗಳು துணி அழகாகவில்லையா, ಬಟ್ಟೆಗಳು ಕೊಳೆಯಾಗಲಿಲ್ಲ, கிழிந்தியும் போகவில்லையா, ಅದು ಜೀರ್ಣವು ಅರಿದು ಸಹ ಹೋಗಲಿಲ್ಲ. போட்டது போட்டவண்ணமாக இருக்கிறது. ಇರುವುದು ಹಾಕಿದ ರೀತಿಯಲ್ಲೇ ಇದೆ. யாத்திரையிலே நடந்து கொண்டு போகிறார். ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ನಡೆದು ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. நெகேமியால வாசிக்கும் போது ನೆಹೆಮೀಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ அவருடைய செருப்பு தேயவில்லையா, ಅವರ ಚಪ್ಪಲಿ ಪಾದರಕ್ಷೆಗಳು ಸವಿಯಲಿಲ್ಲ. 40 வருஷம் நடந்து நடந்து போறா. 40 ವರ್ಷ ನಡೆದುಕೊಂಡೇ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. நம்ம வாங்கணுமான செருப்பு எத்தனை நாள் வரும்? ನಾವು ತೆಗೆಯುವ ಪಾದರಕ್ಷೆಗಳು ಎಷ್ಟು ದಿವಸ ஒரு ಬರ್ತವೆ? வருஷத்துக்கு எத்தனையோ ஜோத வாங்கிடுறோம், தேஞ்சு போது விசிறிச்சிடும். ಒಂದು ವರ್ಷದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ತೆಗೆದುಕೊಂಡು ಸವಿದ ಮೇಲೆ ಬಿಸಾಡಿ ಬಿಡುತ್ತೇವೆ. 40 வருஷமா நடந்து கொண்டே இருக்கிறார்கள். 40 ವರ್ಷಗಳಿಂದ ನಡೀತಲೇ ಇದ್ದಾರೆ. என்ன நடந்ததா? ಏನು ನಡೆಯಿತು? செருப்பு தேயாதபடி இருந்ததா, ಪಾದರಕ್ಷೆಗಳು ಸವಿಯದೆ ಇದ್ದವಂತೆ, துணியை கிழிக்காமல் இருந்ததா, ಬಟ್ಟೆಗಳು ಅರಿದು ಹೋಗಲಿಲ್ಲ, போட்டதாகவே இருக்கிறதா. ಹಾಕಿದ ರೀತಿಯಲ್ಲೇ ಇದೆಯಂತೆ. இதோடைய அன்பு என்ன? ಇವ್ರದ ಪ್ರೀತಿ ಏನಿದ್ರಲ್ಲಿ? தாயோடைய அன்பு. ಇದು ತಾಯಿಯ ಪ್ರೀತಿ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தாயோடைய அன்பு. ಇದೇ ತಾಯಿಯ ಪ್ರೀತಿ. எவ்வளவு பெரிய ஒரு அன்பு வைக்கிறார் பாருங்க. ಎಷ್ಟು ಉನ್ನತವಾದ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ನೋಡಿ. தன் பிள்ளையை பாதுகாக்கிறது போல பாதுகாக்கிற ஒரு தாய் அன்பில் வருகிறார். ತನ್ನ ಮಗುವನ್ನು ಕಾಯುವ ರೀತಿಯಲ್ಲಿ ತಾಯಿಯ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಅಡಕವಾಗಿ எப்படி தாய் தன் பிள்ளைகளை துணிமணியை கவனிக்கிறாளோ, ಯಾಗೆ ತಾಯಿ ತನ್ನ ಬಟ್ಟೆ ಬರೆಗಳನ್ನು ಗಮನಿಸುತ್ತದೋ, தன் ಮಕ್ಕಳಿಗೆ கால் செருப்பை கவனித்து அவளுக்கு என்ன வேண்டும் என்று கவனித்து தேவையை செய்கிறார். ಮಕ್ಕಳ ಪಾದರಕ್ಷೆಯನ್ನು ಗಮನಿಸಿ ಬೇಕಾದನ್ನು ತೆಗೆದುಕೊಡುತ್ತಾರೋ அதே போலவே தேவன் செய்கிறார். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. தேவர அருமையான ஒரு தெய்வம், ವಿಶೇಷವಾದ ಒಂದು ದೇವರು. 49:15 வாசிக்கும் போது ஏசாயால ಯೆಶಾಯ 49:15 ಓದುವಾಗ, தாய் உன்னை மறக்குவாளா? ತಾಯಿ ನಿಮ್ಮನ್ನು ಮರೆತಾಳೆ, ஆனால் நான் மறக்க மாட்டேன். ಆದರೆ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಮರೆಯುವುದಿಲ್ಲ. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறப்பதில்லை. ಮರೆತು ಹೋಗುತ್ತಾಳಾ? மறக்க மாட்டேன். ಅವಳು ಮರೆಯುವುದೇ ಇಲ್ಲ. இதோட தாய் அன்பு அவர். ಇದೇ ತಾಯಿಯ ಪ್ರೀತಿ. உங்களை எத்தனை பேரை மறக்காதபடி பாதுகாத்து கொண்டு வர தெரியுமா? ಎಷ್ಟು ಜನರನ್ನು ಮರೆಯದಂತೆ ಕಾಯ್ದುಕೊಂಡು ಬರುತ್ತಿದ್ದಾರೆ நீ ಗೊತ್ತಾ? மறந்திருக்கிற. ನೀವು ಮರೆತು ಬಿಟ್ಟಿದ್ದೀರಿ. தேவன் செய்த நன்மையை மறந்திருக்கிற. ದೇವರು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳನ್ನು ಮರೆತಿದ್ದೀರಿ. தேவன் எந்தெந்த இடத்துல நான் குடும்பத்துக்கு உதவி செய்தார் மறந்திருக்கிற. ಯಾವ ವಿಧದಲ್ಲಿ ದೇವರು ಕುಟುಂಬಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದನ್ನು ಮರೆತಿದ್ದೀರಿ. என்னை மறக்கவில்லையே போ என்று உன்னை விடவில்லையாமே. ನನ್ನ ನೆನೆಸಿಲ್ಲ ಹೋಗು ಎಂದು ಬಿಡಲಿಲ್ಲವಂತೆ ನಮ್ಮನ್ನು. நீ மறந்தது போல நான் மறக்க மாட்டேன். ನೀವು ಮರೆಯದಂತೆ ನಾನು ಮರೆಯುವುದಿಲ್ಲ. எப்படி மறக்க மாட்டேன்? ಯಾಕೆ ಮರೆಯುವುದಿಲ್ಲ? ஒரு டம்ளர் தண்ணி எனக்கு கொடுத்தாலும், ಒಂದು ಚೊಂಬು ನೀರನ್ನು ನನಗೆ ಕೊಟ್ಟರು, என்னோட ஊழியக்காரனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலும், ನನ್ನ ಸೇವಕರಿಗೆ ಒಂದು ಚೊಂಬು ನೀರು ಕೊಟ್ಟಿದ್ದರು, அதோடைய கணக்கு கொடுத்துடுவேன். ಅದರ ಲೆಕ್ಕ ಸಹಿತವಾಗಿ ಹಿಂದಿರುಗಿಸುತ್ತೇನೆ. மறக்காத ஒரு தேவன், ಮರೆಯದಂತ ದೇವರು. ஒரு டம்ளர் தண்ணியே மறக்காதபடி இருக்கிறது. ಒಂದು ಚೊಂಬು ನೀರನ್ನೇ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಮರೆಯದಿರುವ ದೇವರು செய்யும் ஏராளமான காரியங்களை மறந்துடுவாரா? ನೀವು ಮಾಡುವ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮರೆತು ಬಿಡುತ್ತಾರೆ? இல்லவே இல்லை, மறக்க மாட்டார். ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು, தேவனுக்கு மறந்து போகிற சுபாவம் கிடையாது. ದೇವರಿಗೆ ಮರೆಯುವ ಗುಣವು ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. மனுஷனுக்கு தான் மறந்து போகிறான். ಮನುಷ್ಯನೇ ಮರೆತು ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಾನೆ. எங்கப்பா 9 பேரு, ಎಲ್ಲಪ್ಪ ಇನ್ನು ಮಿಕ್ಕ 9 ಜನ, 10 பேருக்கு குஷ்டரோக சுகாச்சே, 10 ಜನರಿಗೆ ಕುಷ್ಠರೋಗ ಸೌಖ್ಯವಾಯಿತು. நன்றி சொல்ல நீ ஒருவன் தானா வந்தே? ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳಲು ನೀನು ಒಬ್ಬನೇ ಬಂದೆನಾ?
ஏன் மறந்து போய் விடுகிறான்? ಎಲ್ಲಕ್ಕಾದ್ರೆ ಮರೆತು ಹೋಗಿ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. தேவபிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என்னோட வாழ்க்கையில் இந்த சபையில எத்தனையோ நன்மைகளை பெற்று போனார்கள். ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಉಪಕಾರಗಳನ್ನು போட ಹೊಂದಿಕೊಂಡರು. துணி இல்லாத வீட்டால் துரத்தப்பட்டு வந்தார்கள் சபையில. ಮನೆಯಿಂದ ಓಡಿಸಿಬಿಟ್ಟು ಹಾಕುವುದಕ್ಕೆ ಬಟ್ಟೆ ಇಲ್ಲದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ லட்ச ಬಂದರು. லட்ச கோடிக்கணக்கான சம்பாதனை கர்த்தர் செய்தார். ಲಕ್ಷಾಂತರ ಕೋಟಿ ಸಂಪಾದನೆಯನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟರು. ஆனாலும் ಆದರೂ அந்தஸ்து ಅಂತಸ್ತು சாத்தான் ஏமாத்தி விடுகிறான். ಸೈತಾನ್ ವಂಚಿಸಿ ಬಿಡುತ್ತಾನೆ. தேவபிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳು மறந்து போறார்கள். ಮರೆತೇ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ. இப்பொழுதுதான் கோடாதீஸ்வரா பிறந்தது போலவே பேசுவார்கள். ಹಣವಂತರಾಗಿ ಹುಟ್ಟಿದ ರೀತಿಯಲ್ಲೇ அந்த ಮಾತಾಡ್ತಾರೆ. காலத்துல பேண்ட் ஷர்ட் ஷூ செருப்பு இல்லாதபடிக்கு இருக்கிறதை மறந்து போறார்கள். ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಬಟ್ಟೆ ಬರಿ ಚಪ್ಪಲಿ ಇಲ್ಲದೆ ಇರುವುದನ್ನು ಮರೆತು ಬಿಡುತ್ತಾರೆ. தாவீது சொல்கிறான், ದಾವಿದನು ಹೇಳುತ್ತಾರೆ, ஆடு மேய்த்திருந்த என்னை நினைத்து கொண்டான். ಕುರಿ ಮೇಯಿಸುವ ನನ್ನನ್ನು ನೆನೆಸಿಕೊಂಡಿರಿ ಅಪ್ಪ. ஆடு மேய்க்கிறது ஒரு கேவலமான உத்தியோகம் தான். ಕುರಿ ಮೇಯಿಸುವುದೊಂದು ಕನಿಷ್ಠವಾದ ಕೆಲಸ. யார் ஆடு மேய்க்குவார்கள்? ಯಾರು ಕುರಿ ಮೇಯಿಸುತ್ತಾರೆ? தேவையில்லாத ஒரு மனுஷனை அதுக்கு கொடுத்துடுவார்கள். போட ஆடு கீடு மேய்ச்சி போச்சுக்கோ. ಬೇಕಿಲ್ಲದ ಮನುಷ್ಯನನ್ನ ಆ ಕೆಲಸಕ್ಕೆ ನೇಮಿಸಿ ಕಳಿಸಿ ಬಿಡುತ್ತಾರೆ. ஆனா அவன் ராஜா ஆன பிறகு ಆದರೆ ಅವನ ರಾಜನಾದ ಮೇಲೆ அடிக்கடி அவன் வாழ்க்கையில சொல்லுகிறது என்ன? ಅವನ ಆಗಾಗ ಬಾಳಿನಲ್ಲಿ ஆடு மேய்த்திருந்த என்னை நீ ராஜாவாக்குனீர். ಕುರಿ ಮೇಯಿಸಿದ ನನ್ನನ್ನು ರಾಜನನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದೀರಪ್ಪ. பழைய காரியங்களை நினைத்துக் கொள்ள வேண்டும். ಹಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬೇಕು. மறந்து போறார்கள். ಮರೆತೇ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ. தேவனுக்கு அதிகமா வேதனைப்படுகிற நாட்கள். ದೇವರಿಗೆ ವ್ಯಸನ ಉಂಟು ಮಾಡುವ ದಿವಸಗಳು. மனுஷனுக்கும் நீ மறந்து போக கூடாது. ಮನುಷ್ಯನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಕ್ಕೂ ಮರೆಯಬಾರದು. தெய்வத்துக்கும் மறந்து போக கூடாது. ದೇವರಕ್ಕೂ ಮರೆಯಬಾರದು. மறக்கிற சபம் அதிகமா வந்து விடுகிறது. ಮರೆಯುವಂತ ಸ್ವಭಾವಗಳು ಅಧಿಕವಾಗಿ ಬರುತ್ತವೆ. ஆகையாலே ಆದ್ದರಿಂದ இந்த இடத்துல பார்க்கும்போது ಈ ಸ್ಥಳವನ್ನು ಗಮನಿಸುವಾಗ எப்படியெல்லாம் போஷிக்கிறார் பாருங்க. ಯಾಗೆಲ್ಲ ಅವರು ಪೋಷಿಸಿಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ ನೋಡಿರಿ. அவர் பாதப்படியில் விழுந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. ಅವರ ಪಾದಗಳಲ್ಲಿ ಇದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. லூக்கா சுவிசேஷம் 10:34 வார்த்தை பார்க்கும்போது 10:34 ಲೂಕ ಸುವಾರ್ತೆ. தேவன் அவனை மனதுருகினார். ದೇವರು ಅವನ ಮೇಲೆ ಕನಿಕರಪಟ್ಟರು. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவனை தூக்கி எடுத்தார். ಅವನ ಮೇಲೆತ್ತಿಕೊಂಡರು. மீதி பேரெல்லாம் வந்தார்கள். ಮತ್ತೆ ಎಲ್ಲ ಬೇರೆ ಜನ ಬಂದರು. பார்த்து ஒதுங்கி போய் விட்டார்கள். ನೋಡಿ ಹಾಗೆ ನೋಡದಂತೆ ಹೋಗಿಬಿಟ್ಟರು. எத்தனையோ அவதாரம் இந்த உலகத்துல வந்தது. ಎಷ್ಟು ಅವತಾರಗಳು ಲೋಕಕ್ಕೆ ಬಂದಿತ್ತು. ஒருத்தர் சொல்கிறான், நான் நீதிமானுக்காகவே வந்தேன் சொல்கிறார். ಒಬ್ಬನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನು ನೀತಿವಂತರಿಗಾಗಿ ಬಂದಿದ್ದೇನೆ. ஆனா இவர் என்ன சொல்கிறார்? ಆದ್ರೆ ದೇವರು ಏನು நான் ಹೇಳುತ್ತಾರೆ? பாவிக்காகவே வந்தேன். ನಾನು ಪಾಪಿಗಾಗಿ ಬಂದಿದ್ದೇನೆ ಎನ್ನುತ್ತಾರೆ. நீதிமானுக்காக நான் வரவில்லை, ನೀತಿವಂತರಿಗಾಗಿ ஒரு ಬರಲಿಲ್ಲ, பாவிக்காக வந்தேன். ಒಂದು ಪಾಪಿಗಳಿಗಾಗಿ ಬಂದೆನು. ஆகிய தேவப்பிள்ளை ಆದ್ರೆ ದೇವರ அவனை கண்டு, ಅವನನ್ನು ಕಂಡು, அடிபட்டு விழுந்தவனை கண்டு, ಅವನು ಒಡೆ ತಿಂದು ಬಿದ್ದವನನ್ನ ಕಂಡು மனதுருகிறார். ಕನಿಕರ ಪಡುತ್ತಾರಲ್ಲ. எல்லாரும் பார்த்து போயிடுறார்கள். ಎಲ್ಲರೂ ನೋಡಿ ನೋಡಿ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ. ஆனா ಆದರೆ இவர் மனதுருகிறார். ಇವರು ಕನಿಕರ ಪಡುತ್ತಾರೆ. அவனை விசாரிக்கிற தேவனா, ಅವನನ್ನು ವಿಚಾರಿಸುವ ದೇವರಾದರು. தரமட்டமா தாழ்த்தி அவனை தூக்கி எடுத்து ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಅವನ ಮೇಲೆ ಎತ್ತಿಕೊಂಡು காயங்கள் எல்லாம் குணமாக்கி ಗಾಯಗಳನ್ನೆಲ್ಲ ಕಟ್ಟಿ அவன் எதிர்காலத்தை பத்தி சபையில கொண்டு போய் விடுறார். ಅವರು ಮುಂದೆ ಬರುವ ಕಾಲಕ್ಕಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಬಿಡುತ್ತಾರೆ. அவர் காயங்கள் எல்லாம் கட்டி மனதுருகிறவர் யார்? ಅವನ ಗಾಯಗಳೆಲ್ಲ ಕಟ್ಟಿ ಕನಿಕರ ಪಟ್ಟವರು ಯಾರು? இது கூட தாய் அன்பு. ಇದೇ ತಾಯಿಯ ಪ್ರೀತಿ. தாயிலும் சிறந்த கோவிலிலே தந்தை சொல் மிக்கதொரு மந்திரம் இல்லை என்று சொன்னார்கள். ತಾಯಿಗೂ ಮಿಗಿಲಾದ ಆಲಯವಿಲ್ಲ, ತಂದೆಯ ಮಾತಿಗೆ ಮಿಗಿಲಾದ ಮಾತುಗಳಿಲ್ಲ. உங்க தாய்களை கவனிக்கிறீங்களா? ನಿಮ್ಮ ತಾಯಿಯನ್ನು ಗಮನಿಸುತ್ತಿದ್ದೀರಾ? உங்க தாய்களை கவனிக்கிறீங்களா? ನಿಮ್ಮ ತಾಯಿಯನ್ನು ಗಮನಿಸುತ್ತಿದ್ದೀರಾ? உன் தாயை தகப்பனை கனப்படுத்து. ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ಘನಪಡಿಸು. நீடித்த நாள் ஆயுசு கொடுக்கிறேன். ದೀರ್ಘ ಆಯುಷ್ಯವನ್ನು ಕೊಡ. ஏகிட்ட வராத, ದೇವರ ಹತ್ತಿರ ಬರಬೇಡಿರಿ. தாய் கிட்ட போ. ತಾಯಿ ಹತ್ತಿರ ಹೋಗಿ. உன்னை பெற்றெடுத்தவோ, ನಿನ್ನನ್ನು ಎತ್ತಿ ಬೆಳೆಸಿದವರು இந்தியோட உலகத்தை பார்க்கும் போது ಇವತ್ತಿನ ಲೋಕದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ வசனம் இருக்கிறது நேரம் ஆயிடுச்சு. ವಚನಗಳಿದೆ, ಸಮಯ ಆಗುತ್ತಾ ಇದೆ. 2 திமோத்தி 3:2 என்ன சொல்கிறார்? 2 ತಿಮೋಥಿ 3 கடைசி காலத்திலே தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் இருப்பார்கள். இது கடைசி காலம். ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೆ ವಿಧೇಯರಾಗದ ಮಕ್ಕಳು, முகதாட்சணை இல்லாதபடிக்கு அப்பா வெட்டுறான், அம்மா வெட்டுறான். ಮುಖ ದಾಕ್ಷಿಣ್ಯ ಇಲ್ಲದಂತೆ ಅಪ್ಪ ಅಮ್ಮರನ್ನ ಕೊಲ್ಲುತ್ತಾರೆ. எங்க பாரு வெட்ட ஆரம்பித்தார்கள். ಎಲ್ಲಿ ನೋಡಿದರೂ ಕೊಲ್ಲುತ್ತಿದ್ದಾರೆ. மனசாட்சி இல்லாத ಮನಸ್ಸಾಕ್ಷಿಗಳು. சில பேர் அனாதை ஆசிரமத்தை விட்டுறார்கள். ಕೆಲವರು ಅನಾಥ ಆಶ್ರಮಕ್ಕೆ ಕಳಿಸಿ ಬಿಡುತ್ತಾರೆ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கடைசி காலம், ಕೊನೆಯ ಕಾಲವಾಗಿದೆ. ஆனாலும் ಆದರೂ அம்மா மறந்து போவாளா? ಅಮ್ಮ ಮರೆತು ಬಿಡುತ್ತಾಳ? ஒரு மனுஷன் ஒரு வேசியோட போயிருந்தாராம். ಒಂದು ಮನುಷ್ಯನು ಒಂದು ವಿಚಾರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದ್ದನಂತೆ. அவளை ரொம்ப நேசிப்பானாம். ಅವನನ್ನು ಬಹಳ ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಿದ್ದನಂತೆ. திடீர்னு ஒரு நாள் சொன்னாலாம், ಒಂದು ದಿವಸ ಹೇಳಿದನಂತೆ, உன்னை நேசிக்க மாட்டேன்னு சொன்னாலாம். ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದಳಂತೆ. என்னை
நீ நேசிக்கிறது உண்டானா ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಾದರೆ உங்க அம்மாவுடைய தலையை வெட்டி கொண்டானா. ನಿಮ್ಮ ತಾಯಿಯ ತಲೆಯನ್ನು ಕತ್ತರಿಸಿ ತಂದುಕೊಂಡು ಬಾ ಅನ್ನುತ್ತೆ. நான் எப்படி தாய் தலையை வெட்டுறது? ಯಾಕೆ ತಾಯಿಯ ತಲೆಯನ್ನು ಕತ್ತರಿಸುವುದು? நான் வேணுமா உன் தாயை வெட்டணுமா? ನಾನು ಬೇಕಾ ನಿನ್ನ ತಾಯಿಯ ತಲೆ ಬೇಕಾ? சரி இரு சொல்லிட்டு ಇರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ஓடி ஓடி போய் ಓಡಿ ಹೋಗಿ தான் தாயை தலையை வெட்டிட்டான். ನನ್ನ ತಾಯಿಯ ತಲೆಯನ್ನೇ ಕತ್ತರಿಸಿ ಬಿಟ್ಟನು. நான் தலையை தூக்கி கொண்டு ஓடி ஓடி வருகிறானா, ಆ ತಲೆಯನ್ನು ಎತ್ತುಕೊಂಡು ಓಡಿ ಓಡಿ ಬರುತ್ತಿ எடறி விழுந்துட்டானா. ಎಡೆಗೆ ಬಿದ್ದು ಬಿಟ್ಟನಂತೆ. அந்த தலை பேசா, ಆ ತಲೆ ಮಾತಾಡುತ್ತದಂತೆ, ஐயோ மகனே, ಅಯ್ಯೋ ಮಗನೇ, அடிபட்சா, ಲೇಟ್ ಆಯ್ತಪ್ಪ, அடியப்பட்டு நிதானமா போ மகனே. ನಿಧಾನವಾಗಿ ಹೋಗಪ್ಪ. தாய் அன்பே, ಇದೇ ತಾಯಿಯ ಪ್ರೀತಿ. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்னைக்கு தாய் அன்பை இந்த உலகம் எழுத தூரமாகிறது. ಈ ತಾಯಿಯ ಪ್ರೀತಿಯನ್ನು ಲೋಕ ಕಳೆದುಕೊಂಡು ದೂರ ಹೋಗುತ್ತದೆ. அங்கத்தான் இருக்குது ஆசீர்வாதம். ಆಶೀರ್ವಾದವು ಅಲ್ಲಿಯೇ ಇದೆ, ஆனா அங்க எழுது போகிறார். ಇಲ್ಲಿ ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. இங்க தாய் அன்புடையவரா இருக்கிறார். ಇಲ್ಲಿ ತಾಯಿಯ ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. சங்கீத புஸ்தகம் 107 31 32 24 25 வாசிக்கும் போது 107 ಕೀರ್ತನೆಗಳು 21 24 ಓದುವಾಗ, உன்னை உயர்ந்தமான காரியத்தில் உன்னை வைத்து வழிநடத்த வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். ನಿನ್ನನ್ನು ಉನ್ನತವಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. எந்த தாயை தன் பிள்ளைகளை கெட்டு போறதுக்காக இருக்க மாட்டார்கள். ಯಾವ ಕಾಲದಕ್ಕೂ ತನ್ನ ಮಕ್ಕಳು ತಾಯಿ ಮಕ್ಕಳನ್ನು ಕಳೆದು ನಾಶವಾಗುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುವುದಿಲ್ಲ. அவளை உயர்த்தி வைக்க வேண்டும் என்று தான் ಅವಳನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ನಿಲ್ಲಿಸಬೇಕೆಂದು ಕಷ್ಟಪಡುತ್ತಾಳೆ. தான் பசியோடு இருந்தாலும், ತಾನು ಹಸಿವಿನಿಂದ ಇದ್ದರೂ பசியோடு பள்ளியை வைக்க மாட்டாளாம். ಮಕ್ಕಳನ್ನು ಹಸಿವಿನಿಂದ ಬಿಡುವುದಿಲ್ಲ. இதுதான் தாய் அன்பு. ಇದೇ ತಾಯಿಯ ಪ್ರೀತಿ. என் அன்பு தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிகவும் நாம் ஜாகிரதையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ஏசாயா 54 வாசிக்கும் போது, ಯೆಶಾಯ 54ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ, மலைகள் குன்றுகள் வெளியினாலும் ಬೆಟ್ಟಗಳು ಪರ್ವತಗಳು ಅಗಲಿ என் ಬಿಟ್ಟರು, கிருபை விலகாது. ನನ್ನ ಕೃಪೆಯು ಅಗಲ. தாய் அன்பு. ಇದೇ ತಾಯಿಯ ಪ್ರೀತಿ. தன்னுடைய பிள்ளையை எல்லா விட்டு போய்விட்டாலும் ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಎಲ್ಲರೂ ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ಬಿಟ್ಟರು, தாயை விட மாட்டான். ತಾಯಿ ಮಾತ್ರ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அது தேவனால வந்த தெய்வீக ஒரு அன்பு. ಅದು ದೇವರಿಂದ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟ ದೈವಿಕ ಪ್ರೀತಿ. எப்படியாவது தன் பிள்ளையை வளர்த்துடுவா. ಯಾಗಾದ್ರೂ ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಬೆಳೆಸಿ ಬಿಡುತ್ತಾಳೆ. யாரு பிள்ளையை பார்க்காமல் போய்விட்டாலும், ಯಾರು ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡದೆ ಹೋಗಿ ಬಿಟ್ಟರು, ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா ಏನಾದ್ರೂ ಒಂದು ಆದರೆ தாய் அந்த புள்ள மேல இருப்பா. ತಾಯಿ ಮಗುವಿನ தன் ஒயத்தை இறுக்கி கட்டி பசியோடு இருப்பா. ஆனா தாய் தன் பிள்ளைக்கு ஊட்டுவா. ತನ್ನ ಹೊಟ್ಟೆಯನ್ನು ಕಟ್ಟಿ ಹಸಿವಿದ್ದರೂ ಸಹ ತಾಯಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಊಟ ಕೊಡುತ್ತಾಳೆ. அதுதான் தாய் அன்பு. ಇದೇ ತಾಯಿಯ ಪ್ರೀತಿ. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிகவும் நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿ. அவர் எப்பொழுதுமே மனதுருகுவார். ಅವರು ಯಾವಾಗಲೂ ಕನಿಕರ ಪಡುವವರು. அவர் பாதம் இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்க. ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. விலக மாட்டாரா? ಅಗಲುವುದಿಲ್ಲವಂತೆ. மலைகள் குன்றுகள் விலகலாம், ಬೆಟ್ಟ ಗುಡ್ಡಗಳು ಅಗಲಬಹುದು. அண்ணன் தம்பி சொந்த பந்தங்கள் உன்னை விட்டு விலகுவார்கள். என் பிள்ளையே, ಅಣ್ಣ ತಮ್ಮ ಬಂಧು ಬಳಗ ಎಲ್ಲ ಅಗಲಿ ಬಿಡುತ್ತಾರೆ. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். ಆದರೆ ನಾನು ಮಾತ್ರ ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ. ஏன் விட்டு விலக மாட்டேன்? ಯಾಕೆ ಸ್ವಾಮಿ ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ? தாய் வயிற்றிலே நான் உன்னை சுமந்து கொண்டு இருக்கிறேன். ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲೇ ನಿಮ್ಮನ್ನು ಒತ್ತುಕೊಂಡಿದ್ದೇನೆ. ஏசாயா அதாவது யாத்திராக வாசிக்கும் போது, ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಓದುವಾಗ, உன்னை தாயை போல சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ತಾಯಿಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಒತ್ತುಕೊಂಡು ಬರುತ್ತಿದ್ದೇನೆ ಎನ್ನುತ್ತಾರೆ. அநேக மக்கள் தாய் ஆசிரத்தை இழந்து போறார்கள். ಅನೇಕ ಮಕ್ಕಳು ತಾಯಿಯ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தாய் அன்பு மகா பெருசு. ತಾಯಿಯ ಪ್ರೀತಿ ಬಹಳ ವಿಶೇಷವಾದದ್ದು. ஒரு மனுஷன் தாயை நல்லா பார்த்தா, ಒಂದು ಮನುಷ್ಯನು ತಾಯಿಯನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ನೋಡಿಕೊಂಡು, பெரிய தீர்க்கதரிசி அவரு, ಅದು ಒಳ್ಳೆ ಪ್ರವಾದಿಯವರು, தேவையானதெல்லாம் பார்த்தா, ಬೇಕಾದನ್ನೆಲ್ಲ ಕೊಟ್ಟನು. சில நேரத்துல பார்க்கவில்லையா? ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನೋಡಲಿಲ್ಲವಂತೆ. அவருக்கு பெரிய வியாதி பிடித்தது. ಅವರಿಗೆ ಕಾಯಿಲೆ ಹಿಡಿದು ಬಿಟ್ಟಿತು. ஏசாமி, அந்த வியாதி எனக்கு. ಯಾಕೆ ಸ್ವಾಮಿ ಕಾಯಿಲೆ ನನಗೆ ಬಂದಿದೆ? உன் தாயை கவனிக்காமல் போய்விட்டார். ನಿನ್ನ ತಾಯಿಯನ್ನು ಗಮನಿಸದೆ ಹೋಗಿಬಿಟ್ಟೆಯಪ್ಪ. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿಟ್ಟುಕೊಳ್ಳಿರಿ. தாயை தகப்பனையுமாக நீ கனப்படுத்துற பிள்ளையை காண. ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ಘನಪಡಿಸುವ ಮಕ್ಕಳಾಗಿರಿ. நீ எவ்வளவு தாய் ஜெபித்தாலும் சரி, ನೀನು ಎಷ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರೂ ಸರಿ, தாயை அசட்டை செய்யக்கூடாது. ತಾಯಿಯನ್ನು ಅಸಡ್ಡೆ ಮಾಡಬಾರದು. வேத சொல்லுது, முதிர் வயதிலே தாயை அசட்டை செய்யாதே, ಉಪ್ಪಿನ ಸಮಯದಲ್ಲಿ ತಾಯಿಯನ್ನು ಅಸಡ್ಡೆ ಮಾಡಬೇಡ, தோப்பனை அசட்டை செய்யாதே, ತಂದೆಯನ್ನು ಅಸಡ್ಡೆ ಮಾಡಬೇಡ. என் கிருபையை ஒன்னு பேருக்கும். ನನ್ನ ಕೃಪೆ ನಿನ್ನ ಮೇಲೆ ಹೆಚ್ಚುತ್ತು. எத்தனை பேருக்கு தாயை தகப்பன ஆசீர்வாதம் இருக்குது? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ತಂದೆ ತಾಯಿ ಆಶೀರ್ವಾದಗಳು. எனக்கு எங்க அம்மாவோட ஆசீர்வாதம், ಅಯ್ಯನವರಿಗೆ ಅಮ್ಮನವರ ಆಶೀರ್ವಾದ ತಲೆ ಮೇಲಿದೆ. என் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ.
யாரோ ஒருத்தி வந்து விட்டாள்னு சொன்னா ಯಾರೋ ಒಬ್ಳು ಬಂದು ಬಿಟ್ಟರೆಂದ್ರೆ ಸಾಕು, தாயை வேலைக்காரி மாதிரி பார்க்கறா, ತಾಯಿಯನ್ನು ಕೆಲಸದವಳ ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡುತ್ತಾರೆ, அதை விட மோசமா பார்க்கறா. ಅದಕ್ಕಿಂತಲೂ ಮೋಸವಾಗಿ ನೋಡುತ್ತಾರೆ. ஐயோ உன்னை பார்த்த ஐயோ, ಅಯ್ಯೋ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ஆசீர்வாதத்தை எழுந்து போகிறாயே. ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೀಯೇ. தாயை பகிச்சு தோப்பனை பகிச்சு நீ மணங்கால் படிட்டு கத்தி அழுதாலோ அது கேட்க மாட்டேன், என் காது செவிடு என்று சொல்கிறார். ತಂದೆ ತಾಯಿಗಳು ವಿರೋಧ ಮಾಡಿಕೊಂಡು ಎಷ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಿದರೂ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ ನನ್ನ ಕಿವಿ ಕೇಳಿಸುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. அயல தேவபிள்ளை, ಆದ್ರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, காணுகிற தாயை நீ கவனிக்காமல் போயிட்ட காணாத தெய்வமாச்சே நான். ಕಾಣಿಸುವ ತಾಯಿಯನ್ನು காணுகிற சகோதரனை கவனிக்காவிட்ட காணாத தெய்வமாச்சே நான். ಕಾಣಿಸುವ ಸಹೋದರನ ಪ್ರೀತಿ கட்டாயமே கவனிப்பாயா? ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಗಮನಿಸುತ್ತೀಯಾ? தேவபிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆசீர்வாதம் பெற்றுக்கோ, ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. அயல தேவபிள்ளை. ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு பெரிய பணக்காரன் தான், ಒಂದು ಒಳ್ಳೆ ಐಶ್ವರ್ಯವಂತನಿದ್ದನು, பிள்ளைகளெல்லாம் படிக்க வைச்சான், ಮಕ್ಕಳನ್ನು ಓದಿಸಿದನು, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண வைச்சான், ಮಕ್ಕಳಿಗೆ ಮದುವೆ ಮಾಡಿಸಿದನು, பேரு பிள்ளைகளோட பேரு பிள்ளைங்களை வாழ வைத்தான். ಮಕ್ಕಳು ಮೊಮ್ಮಕ್ಕಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬಾಳುತ್ತಿದ್ದನು. எல்லாம் வாழ வைத்த பிறகு ಎಲ್ಲರನ್ನು ಬೆಳೆಸಿದ வயதான நேரத்தை அவரு பலம் தளர்ந்து போச்சு. ವಯಸ್ಸಾಗಿ ಅವರ ಬಲ ಕಳೆದುಕೊಂಡು ಬಿಟ್ಟರು. ஒரு பேரு பிள்ளை வந்து, ಒಂದು ಮೊಮ್ಮಗ ಬಂದು, ஏ தாத்தா, ಏ ತಾತನೇ, அம்மா தோசைக்கு அரைச்சி காய போட்டுக்குது பார்த்துக்கோணும். ದೋಸೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅಮ್ಮ ಅಕ್ಕಿ ಒಣಗಿ ಹಾಕಿದ್ದಾರೆ, நீ ஒருங்கி ஒருங்கி உளுந்து ஏதாவது கோழி வந்து எடுத்துன்னு போச்சு அதை கொத்தின்னு. ನೀನು ತೂಕಡಿಸಿ ಬಿದ್ದು ಕೋಳಿ ಏನಾದ್ರೂ ಅದನ್ನ ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಗಿಬಿಟ್ಟರೆ எங்க அம்மா சொல்றாங்க உன்னை பெண்டு எடுத்துருக்கான். ನಮ್ಮಮ್ಮ ಹೇಳುತ್ತಾರೆ ನೀನು ಬೆಂಡೆತ್ತಿ ಬಿಡು. யார் அந்த மனுஷன்? ಯಾರು ಆ ಮನುಷ್ಯನು? ஸ்தாபகன், ಆ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಸ್ಥಾಪಕನು. வேதம் சொல்லுது. ವೇದ ಹೇಳುತ್ತದೆ பூமி தாங்குமோ? ಭೂಮಿ ತಾಳುತ್ತದ? இந்த அநீதியை பூமி தாங்குமோ? ಈ ಅನೀತಿಯನ್ನು ಭೂಮಿ ತಾಳುತ್ತದ? வீடு கட்டி வாசலை ಕಟ್ಟಿ ಮನೆ ಬಾಗಿಲುಗಳು ಸಂಪಾದಿಸಿ புள்ளிகளை பெற்று பேரு புள்ளிகளை பெற்று ಮಕ್ಕಳು ಮೊಮ್ಮಕ್ಕಳನ್ನು ಬೆಳೆಸಿ கடைசி பேர புள்ள வந்து சொல்றான், ஏ தாத்தா, ಕೊನೆಗೆ ಮೊಮ್ಮಗನು ಬಂದು ಹೇಳುತ್ತಾನೆ, ಅಜ್ಜನೇ, ஏதாவது கோழியோ வாத்த போய் அதை மேய்ஞ்சிட போகுது. ಏನು ಕೋಳಿಗಳು ಬಂದು ಅದನ್ನು அப்படி மேய்ஞ்சிடுச்சு, ಹಾಗೆ ತಿಂದು ಬಿಟ್ಟರೆ எங்க அம்மா ஒன்று பெண்டு எடுத்துடுதான். ನಮ್ಮಮ್ಮ ನಿಮಗೆ ಬೆಂಡೆತ್ತಿ ಬಿಡುತ್ತಾರಂತೆ. எங்க அந்த வீட்டுல நீதி இருக்குமோ, ಎಲ್ಲಿಯ ಮನೆಯಲ್ಲಿ ನೀತಿ சாபம் இருக்கும் அந்த குடும்பத்துக்குள்ள, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ஏதோ உருப்படாது போய்விடும். ಅದು ಏನು ಮಾಡಿದರೆ ಏಳಿಗೆ ಆಗುವುದಿಲ್ಲ. எங்க இருக்குது ஆசீர்வாதம்? ಎಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದಗಳಿದೆ, சூட்சத்தில் இருக்குது ஆசீர்வாதம். ಸೂಕ್ಷ್ಮದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದಗಳಿದೆ. இன்னைக்கு ಅನೇಕ குடும்பங்கள் இழந்து போறார்கள். ಅವರು ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. கொஞ்சம் தலை எடுத்தா ஆங்காரம் துராங்காரங்கள் அதிகமாகி விடுகிறது. ಸ್ವಲ್ಪ ತಲೆ அப்பனே மதிக்கிறது, அம்மாவையும் மதிக்கிறது. இப்பொழுது உலகத்தை பார்க்கும்போது எல்லாம் வெட்ட ஆரம்பிச்சுட்டானுங்க. ಅಪ್ಪ ಅಮ್ಮನ ಗಮನಿಸದೆ ಗೌರವಿಸದೆ ಕೊಲ್ಲಲಾರಂಭಿಸಿದರು. ಈಗ தாய் தரப்பின புள்ளிகளை நம்பி இருக்கிறதுக்கே பயமாக்குது. கொஞ்சம் வித்தியாசம் ஆசையில சேர்ந்தவன அப்பா வெட்டுறா, புள்ளிகளை புள்ள போய் அம்மா வெட்டுது. ತಂದೆ ತಾಯಿಗಳು ಮಕ್ಕಳನ್ನು ನಂಬಿ ಇರುವುದೇ ಕಷ್ಟವಾಗುತ್ತದೆ. ಸ್ವಲ್ಪ ವ್ಯತ್ಯಾಸವಾದರೆ ಅಪ್ಪ ಅಮ್ಮನನ್ನೇ ಕೊಂದು ಬಿಡುತ್ತಾರೆ. ಆದರೆ ஒரு நாள் உனக்கும் வரும். ಒಂದು ದಿವಸ ನಿಮಗೂ ಬರ್ತದೆ. ನೀನು ತಾತ ಪಾಟಿ ಆಗತ್தான் போற, ನೀನು ತಾತನು ಅಜ್ಜಿ ಆಗುತ್ತೀಯಾ. அப்பொழுது உன்னோட கணக்கு இது மாத்திர இரட்டிப்பா இருக்கும் என்று மறந்து விடாது. ಆಗಲೂ ನಿಮಗೆ ಇದರ 2ರಷ್ಟು ಲೆಕ್ಕ ಇರುತ್ತದೆ ಎಂಬುದನ್ನು ಮರೆತು ಬಿಡಬಾರದು. தாய் அன்பு மனதுருகனவரா, ಇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಕನಿಕರ மனதுருகி கழுவி சுத்தமாக்கி வாகனத்துக்குள்ள வைத்துக் கொண்டார். ಇವನನ್ನು ತೊಳೆದು ಶುದ್ಧ ಮಾಡಿ ಗಾಯ ಕಟ್ಟಿಸಿ ವಾಹನದಲ್ಲಿ ಕುಳ್ಳಿರಿಸಿಕೊಂಡರಂತೆ. ஒரு வார்த்தை சொல்ல, நான் விலக மாட்டேன். ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾನು ಹಗಲುವುದಿಲ್ಲ. பையன் எவ்வளவு பெரிய குடிக்காரனானாலும், ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಕುಡಿಯುವಂತನಾದರೂ என் மகன் ನನ್ನ ಮಗನು ಅನ್ನುತ್ತಾಳೆ. தாய் அன்பு, ಇದು ತಾಯಿಯ ಪ್ರೀತಿ. என்னம்மா இவ்வளவு பெரிய குடிக்காரன் என் மகன்றே, ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಕುಡಿಯುವ ನನ್ನ ಮಗ ಅನ್ನುತ್ತೀಯಮ್ಮ, அவனுக்கு எல்லா உதவியும் செய்கிறாயே, ಅವನಿಗೆಲ್ಲ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಿದೆಯೇ. பெத்த மன்னம் அப்படித்தான் இருக்கும். ಅದು ಎತ್ತ ಒಡಲು ಅದೇ ರೀತಿ ಇರುತ್ತದೆ. தேவடி ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தாய் அன்பு மகா பெருசு. ತಾಯಿಯ ಪ್ರೀತಿ ಬಹಳ ದೊಡ್ಡದು. மிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. உபாகமம் 8:6 வாசிக்கும் போது, ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 8:6 ಓದುವಾಗ தகப்பனுடைய அன்புக்கு நம்ம வரலாம். ತಂದೆಯ ಪ್ರೀತಿಯನ್ನು ಗಮನಿಸೋಣ. 8:6 என்ன சொல்கிறார்? ಅದು ಹೇಳಿದರೆ ಏನು ಹೇಳುತ್ತೆ? உபாகமம் 8:6. 8:6 ಧರ್ಮ இங்க என்ன சொல்கிறா? ಇಲ್ಲೇನು ಹೇಳುತ್ತಾರೆ? உன்னை எப்படியெல்லாம் நான் வளர்த்தேன்ப்பா, ನೀನು ಯಾಗೆಲ್ಲ ನಿನ್ನನ್ನು ಬೆಳೆಸಿದನಪ್ಪ, ஆனா ಆದರೆ உன்னை நான் சிட்சிக்கிறேன். ನಿನ್ನನ್ನು ಸ್ವಲ್ಪ ನಾನು ದಂಡಿಸುತ್ತೇನೆ. தாய் சிட்சிக்க மாட்டா, ತಾಯಿ ದಂಡಿಸುವುದಿಲ್ಲ. ஆனா என்ன சொல்கிறா? ಆದ್ರೆ ಏನು ಈ ಹೇಳುತ್ತಾರೆ? 40 ವರ್ಷ ನಿಮ್ಮ ಮೈ ಮೇಲಿದ್ದ ಉಡುಪು ಜೀರ್ಣವಾಗಲಿಲ್ಲ,
ನಿಮ್ಮ ಕಾಲುಗಳು ಬಾತು ಹೋಗಲಿಲ್ಲ. ತಂದೆ ಮಗನನ್ನು ಹೇಗೋ ಹಾಗೆಯೇ ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ನಿಮ್ಮನ್ನು ಶಿಕ್ಷಿಸುತ್ತಾ ಬಂದನೆಂಬುದು ದಂಡಿಕೆರೆ ನಿಮ್ಮನ್ನು ಶಿಕ್ಷಿಸುತ್ತೇನೆ. அம்மாக்கும் அப்பாவுக்கும் வித்தியாசமா? ಆದರೆ ಅಮ್ಮನಿಗೂ ಅಪ್ಪನಿಗೂ ವ್ಯತ್ಯಾಸವಿದೆಯಾ? அம்மா வாயில ஒரு நாளும் தண்டிக்கிறேன்னு வரல. ಅಮ್ಮನ ಬಾಯಲ್ಲಿ ಶಿಕ್ಷಿಸುತ್ತೇನೆ ಎಂಬ ಮಾತು ಬರಲಿಲ್ಲ. அணிக்கிறான் செமுக்கிறான் தனக்கு இல்லாத கொடுத்துக்கொண்டே வரா. ಅಪ್ಪಿಕೊಂಡು ಮುದ್ದಾಡಿ ಅವರನ್ನ ಪ್ರೀತಿ. தோப்ப என்ன சொல்லுகிறா? ಅಪ್ಪ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? நான் உன்னை சிக்ஷிக்கிறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಶಿಕ್ಷಿಸುತ್ತೇನೆ. அப்ப யாரை நேசிப்பான்? தாயை நேசிப்பானா தோப்பனை நேசிப்பான்? ತಾಯಿಯನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಾನ, ತಂದೆಯನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ. எங்களெல்லாம் வளர்த்தது எங்க அம்மா தாங்க, எங்க அப்பா ஒன்றும் இல்லை. இன்னைக்கு சபையில சில பேர் சொல்றீங்க ನಮ್ಮ ಅಪ್ಪ ನಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಬೆಳೆಸಿ ನಮ್ಮ ತಾಯಿ ನಮ್ಮ அப்பா இல்லாத நீ எப்படி வந்துட்ட? ಅಪ್ಪ ಇಲ್ಲದೆ ನೀವು ಯಾಕೆ ಬಂದಿರಿ? கல்லுலையா பொறுத்த? ಕಲ್ಲಿನಲ್ಲಿ ಜನ್ಮ ತಾಳಿದಿರಾ? ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிக நம் ஜாகிரதையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ஏன் அப்பா சிக்ஷிக்கிறா? ಯಾಕೆ ಅಪ್ಪ ದಂಡಿಸುತ್ತಾರೆ? வேதம் சொல்லுது, ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, நான் உன்னை சிக்ஷித்தேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ದಂಡಿಸಿದೆ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? நான் உனக்கு அப்பனா கரப்படியாரே. ನಾನು ನಿಮ್ಮ ತಂದೆಯಾಗಿ ಇರುವುದರಿಂದ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ உன்னை ಗೊತ್ತಾ? உயர்ந்த கண்மலை மேல நிக்கத்தக்கதாக நான் உன்னை சிக்ஷிக்கிறேன். ನಿನ್ನನ್ನು ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ನಿಲ್ಲಿಸಬೇಕೆಂದು ಶಿಕ್ಷಿಸುತ್ತೇನೆ. தவறே, ಅದನ್ನು ಬಿಟ್ಟು எதுக்காக உன்னை சிக்ஷிக்கவில்லை. ಬೇರೆ ಯಾವುದಕ್ಕೂ ನಿನ್ನ ದಂಡಿಸಲಿಲ್ಲಪ್ಪ. உயர்ந்த நீ பதவியில இருக்க வேண்டும். ಉನ್ನತವಾದ ಒಂದು ಪದವಿಯಲ್ಲಿ ನೀನು ಇರಬೇಕು. பலானுடைய மகன் என்று எல்லாருமே பாராட்ட வேண்டும். ಇಂಥವರ ಮಗನೆಂಬುದಾಗಿ ಎಲ್ಲರೂ ಹೇಳಬೇಕು. நீ போலியா பொறுக்கி ஆகக்கூடாது. ನೀನು ಪೋಲಿ ಪೊರುಕಿ ಆಗಿ ಹೋಗಬಾರದು. ಅದಕ್ಕಾಗಿ உன் தாயை போலவே நான் உன் அன்பு கூர்ந்து வந்தா, ನಿನ್ನ ತಾಯಿ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿಕೊಂಡು ಬಂದೆನು. நீ அசைய மாட்டாய். ಆದರೆ ನೀನು ಅದಕ್ಕೆ நான் உன்னை சிக்ஷிக்கிறேன். ನಾನು ನಿನ್ನ ಸ್ವಲ್ಪ சிக்ஷிக்கிறேன். ಯಾಕೆ ಶಿಕ್ಷಿಸುತ್ತೀರಿ? நீ பகையாளி அல்ல, ನೀನು ಬೇರೆಯವರ ವಾಳಲ್ಲ, நீ என்ன ரத்தம். ನೀನು ನನ್ನ ರಕ್ತವಾಗಿದ್ದೀಯ. நினைகாட்டிலும் உயர்ந்த பதவியில் நீ வர வேண்டும். ನನಗಿಂತಲೂ ಉನ್ನತವಾದ ಪದವಿಯಲ್ಲಿ ನೀನು ಬರಬೇಕು. ஏன்பா என்ன மாதிரி வேலை செய்யும் பையனை படிக்க வைக்கிறேன்? ಯಾಕಪ್ಪ ಕೆಲಸ ಮಾಡಿ ನಿನ್ನ ಮಗನನ್ನು ಓದಿಸುತ್ತೀಯ? கூலி வேலை செஞ்சு பையனை படிக்க வைக்கிறான். ಕೂಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿ ಮಕ್ಕಳನ್ನು ಓದಿಸುತ್ತಾನೆ. பெரிய பெரிய காலேஜுங்களை வச்சுக்கிறான். ಕೊನೆಯ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾಲೇಜುಗಳಲ್ಲಿ ಓದಿಸುತ್ತಾನೆ. ஏன்பா நீ தான் படிப்பில்லாத கூலி வேலை போயிட்டியே? ಅಪ್ಪ ನೀನೇ ವಿದ್ಯೆ ಇಲ್ಲದೆ ಕೂಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೀಯೇ? ஏதோ அந்த காலத்தை எங்க அப்பா ಅಮ್ಮ படிக்க வைக்கல. ಆ ಕಾಲದ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಓದಿಸಲಿಲ್ಲ. என்ன போல கூலிக்காரன் ஆகக்கூடாது என்று தான் நான் அவனை படிக்க வைக்கிறேன். ನನ್ನ ರೀತಿ ಕೂಲಿಯವನು ಆಗಬಾರದೆಂಬುದಾಗಿ ಅವನನ್ನು ಓದಿಸುತ್ತಿದ್ದೇನೆ. படிக்கலன்னு சொன்னா ಶಿಕ್ಷಿக்கிறேன். ಅವನು ಓದು ಎಂದು ಹೇಳುತ್ತೇನೆ, ಓದಲಿಲ್ಲವೇ தெரியுமா? ಯಾಕೆ ದಂಡಿಸುತ್ತೇನೆ ಗೊತ್ತಾ? 12:5 ಇಬ್ರಿಯರ ಪುಸ್ತಕ ಇಬ್ರಿಯ 12:5 ನೋಡುವಾಗ, உன்னை நேசிக்கிறபடியாலே, ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಿರುವುದರಿಂದ, என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, ஆதலால் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳುವಂತೆ ನಿಮಗೆ ಹೇಳಿದ ಎಚ್ಚರಿಕೆಯ ಮಾತನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟಿದ್ದೀರೋ? ಏನೆಂದರೆ, ಮಗನೇ, ಕರ್ತನ ಶಿಕ್ಷೆಯನ್ನು ತತ್ಸಾರ ಮಾಡಬೇಡ, ಆತನು ನಿನ್ನನ್ನು ಗದರಿಸುವಾಗ ಬೇಸರಗೊಳ್ಳಬೇಡ. ಶಿಕ್ಷಿக்கிறாராம் பாருங்க. ದಂಡಿಸುತ್ತಾರೆ ನೋಡಿರಿ. ஸ்கூலுக்கு போகலன்னு சொன்னா அடிக்கிறான். ಸ್ಕೂಲ್ಗೆ ಹೋಗಲಿಲ್ಲವೆಂದರೆ ಹೊಡೆಯುತ್ತಾರೆ. ஏன் போல படிப்பாளி இல்லாத கூலி வேலைக்கு போவாதப்பா, நீ உயர்ந்த மான எடுத்திருக்கிறோம். ನನ್ನ ರೀತಿ ಕೂಲಿಯವನಾಗಬೇಡಪ್ಪ, ಉನ್ನತವಾದ ಹುದ್ದೆಯಲ್ಲಿ ನೀನು ಇರಬೇಕು. இந்த காலையில பார்க்கும் போது ಬೆಳಗ್ಗೆ ನೋಡುವಾಗ இந்த பஸ்ஸுங்க வந்து நிக்குது. ಈ ಸ್ಕೂಲ್ ಬಸ್ ಬಂದಿಲ್ಲ, காலேஜ் பஸ்ஸுங்க, ಕಾಲೇಜ್ ಬಸ್. அந்த தாய் தலப்பனுங்கெல்லாம் வந்து அந்த பசங்களை இட்டுன்னு வந்து அந்த பஸ்ஸுங்களை ஏற்றுறதை பார்த்தா எனக்கு அவ்வளோ ஒரு வேதனை. ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಕೈ ಹಿಡಿದು ಕರೆತಂದು ಆ ಬಸ್ಸನ್ನು ಏರಿಸುವುದು ನೋಡಿ ಬಹಳ ವ್ಯಸನವಾಗುತ್ತದೆ. இதுங்க வளரும் போது தாய் தலப்பனை என்ன பார்க்குமா? ಇದು ಬೆಳೆದ ಮೇಲೆ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அதுங்களுக்கு நாஸ்டா கொடுத்து தண்ணி ஊற்றி துணி பட்டி உளுந்து ஏஞ்சி சாப்பாடு வச்சு ஓடி வந்து அந்த ஸ்கூல் பஸ்ல காக்குதுங்க. ಅವರಿಗೆ ಸ್ನಾನ ಮಾಡಿಸಿ, ಊಟ ತಿನ್ನಿಸಿ, ಡ್ರೆಸ್ ಹಾಕ್ಸಿ ಓಡಿ ಬಂದು அந்த பஸ்ல ஏத்துற வரைக்கும் இருந்து அந்த டோர் சாத்துற வரைக்கும் அப்புறம் டாட்டா ಬಂದುங்க. ಆ ಮಕ್ಕಳು ಏರಿ ಒಳಗಡೆ ಓದಿ ಟಾಟಾ ಮಾಡಿದವರೆಗೂ ಅಮ್ಮ ನಿಂತುಕೊಂಡೇ ಇರುತ್ತಾಳೆ. ஆனா காலம் கடந்து வரும்போது ಅದರ ಸಮಯ ದಾಟುತ್ತಾ ಬರುವ அதே தாயை அடிக்கிறான், ಅದೇ ತಾಯಿಯನ್ನು ಒಡೆಯುತ್ತಾನೆ, அதே தாயை ஒதுக்கிறான், ಅದೇ ತಾಯಿ விரட்டான். ಅದೇ ತಾಯಿಯನ್ನು ಓದಿಸುತ್ತಾನೆ. பூமி தாங்குமோ? ಭೂಮಿ ತಾಳುತ್ತದೋ? பூமி தாங்காத. ಭೂಮಿ ತಾಳುವುದಿಲ್ಲ. ஏற்ற காலத்துல மழை வருமோ? ತಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ ಮಳೆ ಬರುತ್ತದೋ? வராது, ಬರುವುದೇ ಇಲ್ಲ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்னைக்கு அதெல்லாம் பார்க்கும்போது என் சம்சாரம் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்க எவ்வளோ பாடுபடுறாங்க பாரு. ಅಮ್ಮ ಹೇಳುತ್ತಾರೆ, ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟು அதிகாலையில் ஏஞ்சி உளுந்து ஏஞ்சி பல்லை வெளுக்காத அந்த ட்ரெஸ்ஸுங்க பண்ணி தலையெல்லாம் வாரி
அதுக்கு சாப்பாடு நாஸ்டா கொடுத்து மீண்டும் மத்தியானத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணி அந்த பேக்குகளை எடுத்து அந்த பசங்களுக்கு ஓடி வந்து நிற்கிறீங்களே, நிலவரம் உண்மையாகவே புள்ளிங்க காப்பாற்றமா எதிர்காலம். ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದು ಸ್ನಾನ ಮಾಡಿಸಿ ಅವರಿಗೆ ಬಟ್ಟೆ ಹಾಕಿಸಿ ಊಟ ತಿಂಡಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಬಸ್ಸಲ್ಲಿ ಏರಿಸುತ್ತಾರೆಯೇ, ಇವರ ಎದುರುಕಾಲ ಯಾಕೆ ಕಾಪಾಡುತ್ತಾರೆ? பவுலை கேட்கலாமா? ಪೌಲನ್ನು ಕೇಳೋಣವ ಏನು என்ன ಮಾಡುತ್ತಾರೆ? சொல்கிறப்பா? ಏನು ಹೇಳುತ್ತೀರಿ ಪೌಲರೇ? கடைசி காலத்துல ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ கொடிய காலங்கள் வரப்போகிறது. ಕಠಿಣವಾದ ಕಾಲಗಳು தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் இருப்பார்கள். ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೆ ವಿಧೇಯರಾಗದ ಮಕ್ಕಳು ಇರುತ್ತಾರೆ. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு தாய் தகப்ப பயப்படுறார்கள். ಇವತ್ತು ಮಕ್ಕಳಿಗೆ ತಂದೆ ತಾಯಿ ಭಯ. எங்க ஆட்சியரானோ, ಎಲ್ಲಿ ಹೊಡೆದು எங்க ಬಿಡುತ್ತಾನೋ, ஊட விட்டு துரத்திரானோ, ಮನೆ ಬಿಟ್ಟು ಓಡಿಸಿ ಬಿಡುತ್ತಾನೋ, பூமி தாங்குமோ? ಭೂಮಿ ತಾಳಿಕೊಳ್ಳುತ್ತದಾ? தாங்க. தேவபலி ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்கிறார்கள். ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟು ಬೆಳೆಸುತ್ತಾರೆ. ஆனா ಆದರೆ என் பிள்ளை எனக்கு ஆகுமா? ನನ್ನ ಮಗು ನನಗಾಗುತ್ತದ? 50-60 வருஷத்துக்கு முன்ன பிள்ளைங்க ஆகும். 56 ವರ್ಷ ಮೊದಲು ಮಕ್ಕಳು ಆಗುತ್ತಿದ್ದರು. கலியுகம் முடிவா இருக்கிறது, பார்க்காது. ಕೊನೆಯ ಕಲಿಯುಗವಾಗಿದೆ. கொடிய காலம் வருகிறது. ಕಠಿಣವಾದ ಕಾಲ ಬರುತ್ತಿದ್ದವೆ. மனுஷன் என்னவா இருக்கானா? ಮನುಷ್ಯ ಏನಾಗಿದ್ದಾನೆ? 22 குண உடையவன் இருப்பானா? 22 ಗುಣವುಳ್ಳವರು. 22 குண உடையவன். 22 ಗುಣವುಳ್ಳವರು ಇರುತ್ತಾರೆ. அதுல ஒரு குணம் என்ன? ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಗುಣವೇನು? சுயநலக்காரர்கள். ಸ್ವಾರ್ಥ ಚಿಂತಕರಾಗಿರುತ್ತಾರೆ. நான் நல்லா இருந்தா போதும், ನಾನು ಚೆನ್ನಾಗಿದ್ದರೆ ಸಾಕು, எவன் எப்படியானா சாப்பிட்டோம். ಯಾರು ಹೆಂಗಾನ ಸಾಯಲಿ. கலியுகத்துல ஒண்ணு இருக்குது. ಕಲಿಯುಗದಲ್ಲಿ ಒಂದಿದೆ. தனக்குள்ள 3 கிணறு இருக்கிறதா? ತನ್ನಲ್ಲಿ 3 ಬಾವಿಗಳಿದೆಯಂತೆ. தண்ணி நெறிஞ்சு வடிகிறதா? ನೀರು ತುಂಬಿ ಹೊರಸೂಸುತ್ತದೆ. அது கீழே வேஸ்டா போகிறதா? ಅದು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗುತ್ತಿದೆ ಕೆಳಗಡೆ. பாவம், எதிரில ஒரு கிணறு இருக்குது, அது தண்ணி வத்திடுச்சா? ಎದುರದಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಬಾವಿ ಇದೆ, ಅದು ನೀರು ಬತ್ತಿ ಬಿಟ್ಟಿದೆ. 3 கிணறுல தண்ணிக்குதே, கொஞ்சம் தண்ணி அவனுக்கு கொடுக்கலாமே? 3 ಬಾವಿಯಲ್ಲಿ ನೀರಿದೆ, ಸ್ವಲ್ಪ ನೀರನ್ನು ಅವರು ಕೊಡಬಹುದೇ? நான் ஏன் கொடுக்க வேண்டும்? ನಾನು ಯಾಕೆ ಕೊಡಬೇಕು? அவன் செஞ்ச கர்மம் சொல்லிடுறான். ಅವನು ಮಾಡಿದ ಪಾಪದ ಕರ್ಮ ಅನ್ನುತ್ತಾರೆ. ஏன்? ಯಾಕೆ? கடைசி காலம், ಕೊನೆಯ ಕಾಲ. தேவடி ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒருவன் பூமியை வித்து விட்டானா? ಒಬ್ಬನು ಭೂಮಿಯನ್ನು ಮಾರಿಬಿಟ್ಟನಂತೆ. பூமி வித்த பிறகு இவனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ಭೂಮಿ ಮಾರಿದ ಮೇಲೆ ಅವನಿಗೂ ಇವನಿಗೆ ಸಂಬಂಧವಿಲ್ಲ. பூமி வாங்கினவன் ಭೂಮಿ ತೆಗೆದುಕೊಂಡವನು இன்னும் பாயக்க நோடனானா? ಪಾಯ ಹಾಕುವುದಕ್ಕೆ ಭೂಮಿಯನ್ನು ಅಗೆಯುವಾಗ வெறும் பொண்ணு தான் வருதான். ಬರೀ ಬಂಗಾರವೇ ದೊರಕುತ್ತಿದೆ ಅಂತೆ. அந்த பொண்ணெல்லாம் கட்டிக்கின்னு ಆ ಬಂಗಾರವನ್ನೆಲ್ಲ ಕಟ್ಟಿಕೊಂಡು பூமியை வித்தானே, ಆ ಭೂಮಿಯನ್ನು ಮಾರಿಬಿಟ್ಟನೆ. அவன் கொடுக்க ஆரம்பித்தான். ಅವನ ಹತ್ತಿರ ಹೋಗಿ ಕೊಟ್ಟನು. என்னப்பா எனக்கு இது கொடுக்க ஆரம்பித்தான்? ಯಾಕಪ್ಪ ಈ ಬಂಗಾರ ஐயா, ಕೊಡ್ತೀಯ? உங்ககிட்ட வேற பூமி மட்டும் தான் வாங்கினேன், பூமிக்குள்ள இருக்கிற பொண்ணை நான் வாங்கவில்லை. இதையா இந்த பொண்ணுன்னா? ನಿನ್ನ ಹತ್ತಿರ ಭೂಮಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡೇ ಹೊರತು ಭೂಮಿಯಲ್ಲಿರುವ ಬಂಗಾರವನ್ನು ತಗಲಿಲ್ಲ. இல்லப்பா, இந்த பொண்ணு உனக்கு சம்பந்தப்பட்டு தான் சொன்னாராம். ಇಲ್ಲಪ್ಪ, ಈ ಬಂಗಾರ ನಿನಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ. இல்லப்பா, இது எனக்கு சம்பந்தப்படலன்னு சொன்னாராம். ಇದು ನನಗೆ ಇಲ್ಲ, ಬೇಕಾಗಿಲ್ಲ, ನನಗೆ ಸಂಬಂಧ ಇಲ್ಲಪ್ಪ. 2 பேரும் நீதிவான் ஜட்ஜு கிட்ட போனாங்களாம். ಇಬ್ಬರು ನೀತಿವಂತರು. என்ன உங்க சண்டை? ನಿಮ್ಮ ಜಗಳವೇನು? ஐயா, இவர் நிலத்தை வித்துட்டாரு. ಅಯ್ಯ, ಇವರು ನೆಲವನ್ನು ಮಾರಿಬಿಟ್ಟು நிலத்தை மட்டும் தான் வித்த, ಭೂಮಿಯನ್ನು ಮಾತ್ರ ಮಾರಿದೆ. அதுல பொண்ணை விற்கவில்லை. ಅದರಲ್ಲಿರುವ ಭೂಮಿಯ ಬಂಗಾರವನ್ನು அது ಮಾರಲಿಲ್ಲ. அவளுக்கு தான் சம்பந்தப்பட்டது, எனக்கு சம்பந்தப்படவில்லை. ಅದು ನನಗಲ್ಲ, ಅವನಿಗೆ ಮಾತ್ರ ಸಂಬಂಧಪಟ್ಟದ್ದು. வாங்கினவன் சொன்னானா? ತೆಗೆದುಕೊಂಡವನು ಹೇಳಿದನಂತೆ, ஐயா, ಅಯ್ಯ, இந்த பொண்ணு அவனுக்கு சம்பந்தப்பட்டது. ಈ ಬಂಗಾರವು ಅವನಿಗೆ ಬೇಕಿದ್ದು. அது என்ன யுகம்? ಅದು ಏನು ಯುಗ? திரேத்தா யுகத்துல நடந்ததா? ಅದು ತ್ರೇತ ಯುಗದಲ್ಲಿ ನಡೆಯಿತಂತೆ. அப்ப அவர் சொன்னாரா, ಅವ್ರು ಹೇಳಿದರಂತೆ, சண்டை போடாதீங்க, ಜಗಳಾಡಬೇಡಿ, 10 நாள் விட்டுவாங்க. 10 ದಿವಸ ಬಿಟ್ಟು ಬನ್ನಿರಿ. 10 நாள் விட்டு போனாங்களாம். 10 ದಿವಸ ಬಿಟ್ಟು ಹೋದರಂತೆ. ஜமீன் இருக்கிற பொண்ணு என்ன தாடா ஒருத்தன், ನನ್ನ ನೆಲದಲ್ಲಿ ನನ್ನ ಜಮೀನಲ್ಲಿ ಬಂಗಾರ ஜமீனை தாட வித்த பொண்ணு விற்கலடா, உல்டாவா ஆட்சி நிற்கிறாங்களா சண்டிங்க. ನಿನ್ನ ಜಮೀನು ಮಾರಿದ ಮೇಲೆ ಬಂಗಾರವು ನನ್ನದೇ ಎಂಬುದಾಗಿ ಉಲ್ಟಾ ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. கலியுகம். ಅದು ಕಲಿಯುಗ ಆರಂಭ. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? ಈಗ ನಾವು ಎಲ್ಲಿದ್ದೇವೆ? கலியுகம். ಕಲಿಯುಗದಲ್ಲಿದ್ದೇವೆ. ரோட்ல போய் என்ன ஒருத்தன் அடிச்சுக்கிறாங்க, ರೋಡಿನಲ್ಲಿ ಹೋಗದ ಒಬ್ಬನು ಹೊಡೆದಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಪ್ಯಾಕೆಟ್ எடுத்து பார்த்தா 5 ரூபாய் அவ்வளவுதான், செத்துட்டான். ಪಾಕೆಟ್ ಅಲ್ಲಿ ನೋಡಿದರೆ 5 ರೂಪಾಯಿ ಮಾತ್ರ. கலியுகம். ಇದು ಕಲಿಯುಗ. யாரைத்தான் நம்புறது, யாரைத்தான் விடுறது, ಯಾರನ್ನು ನಂಬುವುದು, ಯಾರನ್ನು ಬಿಡುವುದು, யாரையும் நம்புற அளவுக்கு இல்லை. ಯಾರನ್ನು ನಂಬುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲ. புருஷன் பொஞ்சாதி நம்புற அளவுக்கு, பொஞ்சாதி புருஷனை நம்புற அளவுக்கு இல்லாத கலியுகம் கடைசி காலத்துல. ಗಂಡ ಹೆಂಡತಿಯನ್ನು, ಹೆಂಡತಿ ಗಂಡನ್ನು ನಂಬದಂತಹ வேத சொல்லுது கடைசி காலத்துல அன்பே காண்பேனோ. ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯನ್ನು ಕಾಣುತ್ತೇನೋ. நம்மெல்லாம் எங்க இருக்கிறோம்?
ನಾವೆಲ್ಲ ಎಲ್ಲಿದ್ದೇವೆ? கடைசி காலத்தில் சபை நடத்தணும்னா சாதாரணமான காரியம் அல்ல. ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಸಭೆ ನಡೆಸುವುದು ಸಾಧಾರಣವಾದ ಕಾರ್ಯವಲ್ಲ. எல்லா காரியங்களும் மறந்து போறார்கள். ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮರೆತು ಬಿಡುತ್ತಾರೆ. 8-10 வாசிப்பார் உபாக புஸ்தகத்துல. ಧರ್ಮೋಪದೇಶಕಾಂಡ 8 நான் உங்களை ஆசிரித்து கொண்டு வந்தேன். நீங்க நெருஞ்சி வடிந்த போது ನೀನು ತುಂಬಿ ಹೊರಸೂಸಿದ ಮೇಲೆ என்னை நீங்க துதிக்க வேண்டும். அவ்வளவுதான் கேட்டார், வேற ஒண்ணும் இல்ல. ನನ್ನನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ நெருஞ்சி வடியும் போது, ಎಲ್ಲ ನಿನಗೆ ತುಂಬಿ ಬಂದ ಮೇಲೆ, வயிறு நெருஞ்சி வடியும் போது, ನಿನ್ನ ಹೊಟ್ಟೆ ತುಂಬಿ ಬಂದ வீடு ಮೇಲೆ, நெருஞ்சி வடியும் போது, ಮನೆ ತುಂಬಿದ ಮೇಲೆ, தேவனாகிய நான் உன்னை என்ன கேட்கிறேன்? ದೇವರಾದ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಯಾವುದು ನೀನು ಕೇಳುತ್ತೇನೆ? என்னை ஸ்தோத்திர பலி இடு. ನನಗೆ ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಸಲ್ಲಿಸಬೇಕು. வேற எதுவும் கேட்கவில்லை, ಬೇರೆ ಯಾವುದನ್ನು ಕೇಳುತ್ತಿಲ್ಲ. ஆனா 78:42 வேதம் என்ன சொல்லுது? 78:42 ಕೀರ್ತನೆಗಳು ಓದುವಾಗ தேவனை மறந்து போனார்கள். ದೇವರನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟರು. சங்கீதம் 78:42 தேவனை மறந்து போனார்கள். ದೇವರನ್ನೇ ಮರೆತು ಬಿಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. 78:42 ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்துಕೊಳ್ಳு. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. எல்லாமே உங்களுக்கு கொடுத்தேன், ಎಲ್ಲವನ್ನೂ ನಿಮಗೆ ಕೊಟ್ಟೆನು. செருப்பு தேயாதபடிக்கு வைத்தேன், ಪಾದರಕ್ಷೆ ಸವೆಯದಂತೆ ಕಾಯ್ದುಕೊಂಡೆ, துணி கிழியாதபடிக்கு செய்ய வைத்தேன், ಬಟ್ಟೆಗಳು ಅರಿಯದಂತೆ ஜீவ ஊற்றுகளை எழும்பினேன், ಜೀವದ ಬುಗ್ಗೆಗಳನ್ನು பழங்களை எழுப்ப ஆரம்பித்தேன், ಫಲಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದೆ, உங்களுக்கு குறையில்லாதபடி நடத்தினேன். ಕೊರತೆ ಇಲ್ಲದೆ ನಡೆಸಿದೆ. நீ என்ன எனக்கு இழுத்தையோ? ನನಗೆ ನೀನು ಅದಕ್ಕೆ ಏನು ಬದಲು ಕೊಡಬೇಕು? துதி, ಸ್ತುತಿ ಬಲಿ. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி ಅಪ್ಪ ಸ್ತೋತ್ರಪ್ಪ, ನಿಮಗೆ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಅಪ್ಪ. காலையில ஸ்தோத்திர பலிட்டா சாயந்தரத்துல எல்லாம் இப்படி 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 அண்டிங்க பவால் மாதிரி என்ன பிடிச்சு வந்த மாதிரி பண்றீங்க. ಬೆಳಗ್ಗೆ ಸಾಯಂಕಾಲ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ಈ ತರ தேவை கடைசி நேரத்தை கடந்து போவார். ದೇವರು ಕೊನೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ನಡೆದು ಹೋಗುತ್ತಾರೆ. அந்த நேரத்தை எல்லாம் ஸ்தோத்திர பலிட்டா ஒன்று ஆண் வாய்க்கு பொழுது நிற்குது, ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಎಂದರೆ ಒಂದು ಅಂತ ಹೇಳುತ್ತದೆ, ஒன்று ஏதோ யோசனை போய் நிற்குது, ಒಂದು ಏನೋ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಿದೆ, ஏதோ ஒன்று கொழுப்பத்தில் இருக்குது, ಏನೋ ಇನ್ನೊಂದು ಕಳವಳದಲ್ಲಿದೆ, வவால் மாதிரி ஆடுது. ಇவ்வளோ இவ்வளோ நன்மை செய்த ஏன் நகித்தியா? நன்மை செய்த நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? ಉಪಕಾರ ಮಾಡಿದ ಮೇಲೆ ಏನನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದೀಯ? எங்கே துதிகள் ஸ்தோத்திரிகள் நன்றி நல் மனசாட்சி? ಎಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರ? நன்றி கெட்ட உலகம், ಕೃತಜ್ಞತೆ ಇಲ್ಲದಂತಹ ಲೋಕ. என் அன்பு தேவபிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நன்றி மறந்துறார்கள். ಕೃತಜ್ಞತೆ ಮರೆತು ಬಿಡುತ್ತಾರೆ. ஆனாலும் ಆದರೂ நீ மறந்தாலும் ನೀನು ಮರೆತು ಬಿಟ್ಟರೂ நான் மறக்க மாட்டேன். ನಾನು ಮರೆಯುವುದಿಲ್ಲ. 13:5 ವಾರ್ತೆ பாருங்கள். நீ மறந்தாலும் ನೀನು ಮರೆತು ಬಿಟ್ಟರೂ நான் மறக்க மாட்டேன், ನಾನು ಮರೆಯುವುದಿಲ್ಲ. விலக மாட்டேன். நீ விலகினால நான் விலக மாட்டேன். ನೀನು ಅಗಲಿದರೂ ನಾನು ಅಗಲುವುದಿಲ್ಲ. தேவபிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சாமி என் கரம் பிடித்துக்கோ. ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಕೈ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿಯಪ್ಪ. நீ பிடிச்சுக்கப்பா. ನೀವು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. இல்ல சாமி என் கை சறுங்குது. ನನ್ನ ಕೈ ಜಾರು ಬಿಡುತ್ತದಪ್ಪ. நீ இப்படி என்ன ನೀವು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿಯಪ್ಪ. 56 வருஷம் என்னை பிடிச்சு நிற்கிறார். 56 ವರ್ಷಗಳಿಂದ ಅಯ್ಯನವರು நான் அவரை பிடிக்கவில்லை, என்ன அவர் பிடித்து கொண்டார். ನಾನು ಅವರನ್ನು ಹಿಡಿಯಲಿಲ್ಲ, ಅವರು ನಮ್ಮನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. என்னை பிடித்துக்கோனாரு. ನನ್ನನ್ನು ಹಿಡಿದುಕೋ ಎಂದು ಹೇಳಿದ್ರು. இல்ல என் கை சறுங்கும். ನನ್ನ ಕೈ ಜಾರು ಬಿಡುತ್ತದೆ ಅಪ್ಪ. சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அவமானங்கள், நிந்தனைகள், பசி பட்டினி வரும்போது என் கை உன்னை விட்டு சறுங்கிவிடும். ಹೋರಾಟ, ನಿಂದನೆ, ಅವಮಾನ ಬರುವಾಗ ನನ್ನ ಕೈ ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಜಾರಿ ಬಿಡುತ್ತದೆ. எல்லாத்தையும் உங்ககிட்ட நிக்கணும், நான் நீர் என்னை பிடித்துக் கொள்ள வேண்டும். ಎಲ್ಲದರನ್ನು ನಿಲ್ಲಬೇಕೆಂದ್ರೆ ನೀವು ನನ್ನ ಕೈಯನ್ನು ಹಿಡಿಯಬೇಕಪ್ಪ. எத்தனை பேர் கரத்தை கர்த்தர் பிடித்துக் கொண்டிருக்கிறார்? ಎಷ್ಟು ಜನರ ಕೈಯನ್ನು ದೇವರು ಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. கல்யாண பொண்ணு கையை மாப்பிள்ளைக்கு பிடித்து கொடுக்குறாங்க. ಮದುವೆ ಹೆಣ್ಣಿನ ಕೈಯನ್ನ ಗಂಡು ಕೈಯಲ್ಲಿ ಹಿಡಿದು ಕೊಡುತ್ತಾರೆ. இதை சொல்லுமானே, இன்பத்திலையும் துன்பத்திலையும் கடைசி வரைக்கும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். ಕಷ್ಟದಲ್ಲೂ ಸುಖದಲ್ಲೂ ಕೊನೆಯವರು ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ. வீட்டுக்கு போறதுக்குள்ளே பிரிஞ்சிடறான். ಮನೆಗೆ ಹೋಗುವುದರೊಳಗಾಗಿ ಬೇರೆ ಆಗಿಬಿಡುತ್ತಾರೆ. இந்த மாப்பிள்ளை வானான்றா, ಈ ಗಂಡು ಬೇಡ ಅನ್ನುತ್ತಾರೆ. இங்க என்ன சொல்றா? ಇವೆಲ್ಲೇನು ಹೇಳುತ್ತಾರೆ? இன்பத்திலும் துன்பத்திலும் கடைசி வரைக்கும் உன்னை பிரிய மாட்டேன், நீ என்னுடைய சரீரத்துக்கு சரீரமா இருக்கிறாய் என்று பஜனை வாக்கு தத்துவம். இதெல்லாம் ಕಷ್ಟ ಸುಖದಲ್ಲಿ ಕೊನೆಯವರೆಗೆ ಇರುತ್ತೇನೆ, ಶರೀರದಲ್ಲಿ ಸರಿಯಾಗದಲ್ಲಿ ಭಜನೆ ವಾಗ್ದಾನಗಳು. தாலி கட்டுப்பா, டும் 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 அவன் அடிக்கிறான். நம்ம என்ன பண்றோம்? கையை தூக்கி ஸ்தோத்திரம் பண்ணி தாலி கட்டுப்பா. ತಾಲಿ ಕಟ್ಟಮ್ಮ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. தாலி ஒண்ணு பெய்யாது. தாலியை ஒண்ணே இல்லை, பண்டவாள மனசாட்சி தான் தாலி. ತಾಲಿಯಲ್ಲಿ ಏನು ಬಂಡವಾಳ ಇಲ್ಲ, ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯೇ எங்க ತಾಲಿ. சம்சாரத்துக்கு தாலி கட்டினா எங்க விஷயம் கேட்டு பாருங்க. எங்களுக்கு தான் எதிரோ இதுல வச்சுக்கிறான்றா, தாலி இல்ல இருக்கு. ಪಾಶ್ರಮ ತಾಲಿ ಎಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೋ ಗೊತ್ತೇ. அவ்வளவு பயபக்தியா கட்டின தாலி எங்க போட்டாலும் பரவாயில்ல. ಅಷ್ಟು ಭಯಭಕ್ತಿ ಕಟ್ಟಿದ. ஆனாலும் 49 வருஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಆದರೂ 49 தாலி இல்லாத வாழ்ந்து கொடுக்க, தாலியோட நீயே பிரியற. ತಾಲಿ ಇಲ್ಲದೆ ಬಾಳುತ್ತಿದ್ದೇವೆ, ನೀನು ತಾಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಯಾಕೆ ಅಗಲುತ್ತೀಯ? தாலி என்ன ஒரு சடங்காச்சாரம்?
ಆ ತಾಲಿ ಅನ್ನುವುದು ಒಂದು பைபிளை மாத்திக்கிற ஏன் பைபிளை மாத்திக்கிற அது கூட உனக்கு தேவையில்லை. மனசாட்சி தான் பைபிள். ಮನಸ್ಸಾಕ್ಷಿಯೇ ಸತ್ಯ ವೇದ. என் சரீரத்துக்கு சரீரம் என்ற மனசாட்சி. ಶರೀರಕ್ಕೆ ಶರೀರ ಎಂಬ அவளுக்கு ಮನಸ್ಸಾಕ್ಷಿ. ಅಡಿಪಟ್ಟ எனக்கு ಅಡಿಪಟ್ಟது போல, ಅವಳಿಗೆ ಏಟು ಬಿದ್ದ அவள் ನನಗೆ நோகமடைந்தா ಬಿದ್ದಿದೆ. எனக்கு நோகாடினது ಅವಳಿಗೆ போல ನೋವಾದ ನನಗೆ ನೋವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ அப்படி இருக்குமா? ಹಾಗೆ ಇರಬೇಕು. எங்கனா போய் சாவு போடி, உனக்கு சாவரலையாடி? ನಿಮಗೆ ಹೋಗಿ ಎಲ್ಲಿ ಸಾಯು, ನಿನಗೆ ಸಾವು ಬರಲಿಲ್ಲ. சரீன போவன கடினகர் நடை பேய். ದುರಾತ್ಮನ ಸೈತಾನನ್ನು ಕಟ್ಟಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. இங்க வந்து அல்லேலூயா கர்த்தாவே நீ முன்ன நிக்கிறபடியால அவர் எங்க நிக்கிறாரு? அவன் தான் அதை நினைக்கிறானே. ಅವನೇ ಬಂದು ನಿಂತಿದ್ದಾನೆ ಮುಂದೆಯೇ. எல்லாம் பஜனை, ಎಲ್ಲ ಭಜನೆ, எல்லாம் பஜனை. உன் மனைவியை கேட்கிறோம், புருஷன் எப்படி இருக்கிறாரு? ನಿನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಕೇಳಬೇಕು, ಗಂಡ ಹೇಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. அழுகுது. ஏன் அது ஒரு மாதிரி தினசா அழுகுற? அவனை கடிக்கிறதை விட பண்ணையை கட்டி தான் நல்லா இருந்துச்சுங்க. ಅವನಿಗಿಂತಲೂ ಅಂದಿನ ಮದುವೆ ಆಗಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿತ್ತು. இப்போ கூட டைம் இல்லை, ಈಗಲೂ ಸಹ ಸಮಯವಿಲ್ಲ. கூட்டிட்டு போய் பண்ணையை கட்டிக்கோ. ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ಅಂದಿನೇ ಮದುವೆ ಹಾಕಿ. இன்னைக்கு சில பேரோட உள்ளத்துல அப்படி இருக்கிறது. ಕೆಲವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಆ ರೀತಿ. நான் பைபிள் சும்மா படிக்கவில்லை. ಬೈಬಲ್ ಸುಮ್ಮನೆ ಹಿಡಿದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ஏன்பா அவளை கட்டிக்கின பரவாயில்லையா? ಯಾಕಪ್ಪ ಅವಳನ್ನ ಮದುವೆ ಆಗಿ ಪರವಾಗಿಲ್ಲಪ್ಪ. தேய்பிடி ದೇವರ ಮಕ್ಕಳು. அதை கட்டிக்கிறத விட நாயை கட்டிக்கிறத நல்லா போய் கட்டிக்கோ. ಅದನ್ನು ಕಟ್ಟಿಕೊಳ್ಳಿ ಮದುವೆ ನಾಯಿನ ಮದುವೆ ಆಗಿದ್ದಾರೆ, ಹೋಗಿ ಆಗು. இப்படித்தான் இன்னைக்கு பெந்தகோஸ் குடும்பத்துல நடக்குது. ಬೆಂದಗೋಸ್ ಸಭೆಗಳಲ್ಲಿ வேற எங்கேயும் ஒண்ணா குடும்பத்திலே நடக்குது. ಬೇರೆ ಕುಟುಂಬದಲ್ಲೇ ನಡೆಯುತ್ತವೆ, ಬೇರೆ ನೋಡುವುದು ಬೇಡ. ஏன்பா உங்க வீட்டுக்காருக்கு நான் கேட்டேன்னு சொல்றியா? ನಿಮ್ಮ ಮನೆಯವರಿಗೆ இல்லைங்க நான் சொல்ல மாட்டேன். அவர்கிட்ட நான் பேசி 7.5 மாசம் ஆச்சு. ಇಲ್ಲ, ನಾನು ಮಾತಾಡಿದ 7.5 ತಿಂಗಳಾಯ್ತು ಅವ್ರ ಹತ್ರ ಮಾತಾಡಿ. துண்டுறது காலையிலும் தோன்ற, மத்தியானமும் தோன்ற, ராத்திரியும் தோன்ற, பேசுறது மட்டும் 7.5 வருஷம் ஆச்சான். ಬೆಳಗ್ಗೆ ಮಧ್ಯಾಹ್ನ ಸಾಯಂಕಾಲ ಊಟ ತಿನ್ನುತ್ತಾರೆ, ಮಾತಾಡಿ அந்த ஆடை ஏத்த கட்டிக்கின அந்த ஆடை பார்த்தவே ஆக மாட்டேங்குது. ಆ ಆಳನ್ನು ನೋಡಿದರೆ ಆಗುತ್ತಿಲ್ಲ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இங்க வந்து அல்லேலூயா அல்லேலூயா பஜனை பஜனை அல்லேலூயா பஜனை அல்லேலூயா. ஏமா அப்படி பார்க்குற? எல்லா ஜாதகமும் இது கையில் இருக்குது. ஆண்டவர் சொன்னாரு, உன் சரித்திரத்தை என் உள்ளங்கையில் எழுதி வைத்தாருடா, அந்த மாதிரி எனக்கும் எழுதி கொடுத்துட்டுக்கிறாரு எல்லாரும். ನಿಮ್ಮ ಎಲ್ಲರ ಚರಿತ್ರೆಯನ್ನ ಇವರು ದೇವರು ಬರೆದು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅಯ್ಯೋ ಹತ್ತಿರ எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಬೇಕು. உன் மணியை சிறு புல்லு போல பார்க்க வேண்டும். ನಿನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಚಿಕ್ಕ ಮಗುವಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಗಮನಿಸಿ. புருஷனை சிறு புல்லு போல பார்க்க ನಿನ್ನ வேண்டும். ಗಂಡನ ಚಿಕ್ಕ ಮಗುವಿನ ರೀತಿಯಲ್ಲಿ நீடித்த நாட்களோட கிருபை வழி நடத்தும். ದೀರ್ಘಾಯುಷ್ಯದಿಂದ ಕೃಪೆ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು பகைகள் வைராகங்கள் வாழ்க்கையவே வேண்டாம். ಹಾಗೆ ವೈರಾಗ್ಯಗಳ ಬಾಳು ಬೇಡವೇ ಬೇಡ. ஒரு அம்மா வாங்கி ಒಂದಮ್ಮ ಬಂದಿತ್ತು, சுத்தி முத்தி பார்த்துச்சு. ಸುತ್ತಮುತ್ತ ನೋಡಿತು. ஏன் சுத்தி முத்தி என்ன திருடின்னு வந்துச்சான்னு பார்த்தா, ಏನಾದ್ರು ಕಳ್ತನ ಮಾಡುತ್ತದ ನೋಡಿದರೆ கபக்கு காணிக்கை கொடுத்துட்டு, ಕಾಣಿಕೆ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟು, என் கூட்டுக்காரர் எங்கன்னா பாத்திரம் வாருங்க, காணிக்கை கொடுத்தாக்க அவருக்கு ஆவறதில்ல. ನಮ್ಮ ಗಂಡನ ಎಲ್ಲೂ ನೋಡಿ ಬಿಡುತ್ತಾರ, ಅವ್ರು ಕಾಣಿಕೆ ಕೊಟ್ರೆ ಅವ್ರು ಆಗುವುದಿಲ್ಲ. யாரும் என் கூட்டுக்காரு? ನಿಮ್ಮ ಮನೆಯವರು ಯಾರಮ್ಮ? எல்லாத்த விட கையை வீட்டு அலையிலேயே சொல்ற அவர் தான் கூட்டுக்காரு. ಎಲ್ಲಕ್ಕಿಂತ ಕೈಯನ್ನು ಮೇಲೆತ್ತಿ ಅಲ್ಲೆಲ್ಲೂ ಹೇಳ್ತಾರಲ್ಲ ಅವರೇ. எவ்வளோமா காணிக்கை கொடுத்துக்கிறான்னு பார்த்தா அதில் ஒன்றரை ஒரு ரூபாய் ஒன்று 8 அணா ஒன்றுக்குது. ಎಷ್ಟಮ್ಮ ಕಾಣಿಕೆ ನೋಡಿದ್ರೆ ₹1 8 ಅಣ, 1.5 ಅಣ. இதுக்கு டீ வேறு இதில் இருந்து போய் நீயே டீ குடிச்சுக்க போமா. ನೀನೇ ಹೋಗಿ ಟೀ ಕುಡ್ಕೊ ಹೋಗಮ್ಮ. இதுக்கு கொடுத்தாக்கா புருஷனுக்கு ஆவறதில்ல. ಇದನ್ನು ಕೊಟ್ಟರೆ ಗಂಡನಿಗೆ ಆಗುತ್ತಿಲ್ಲ. உன் புருஷன் பேர் என்னம்மா? ನಿಮ್ಮ ಗಂಡನ ಹೆಸರೇನಮ್ಮ? அழகு முத்த. அழகு முத்தனுக்கு உட்காந்துக்கிறீங்க. எவ்வளோ பேர் அழகு முத்தனுங்களோ எனக்கு தெரியாது. டைம் ஆச்சு, முடிச்சிடுறேன். ಸಮಯ எவ்வளோ இருக்குது? ಇನ್ನು ಎಷ್ಟು ಇದೆ? எல்லாருடைய அன்பாச்சு. புள்ளிங்களோட அன்பை பார்க்கலாமா? ಮಕ್ಕಳ ಪ್ರೀತಿಯನ್ನು ಗಮನಿಸೋಣವಾ? புள்ளிகளுக்கெல்லாம் என் மேலே கோவம் வரும், வானா விட்டுடு. ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಪ್ರಿಯದ ಕೋಪ ಬರುತ್ತದೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மறந்து போறது சுபாவங்க, ಮರೆತು ಹೋಗುವ ಸ್ವಭಾವ. தாய் தெழுப்புன்னு யாரோ ஒருத்தி வந்து விட்டான்னு நினைக்காத. அவ மனைவித்தா, அவளோட சரீரத்தா, அவளை அசட்டை செய்யக்கூடாது, அவளை கேவலப்படுத்தக்கூடாது. நீ ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಬಂದರೆ ಅವಳನ್ನು ಕೇವಲವಾಗಿ ಅಸಟೆ ಮಾಡಬಾರದು. ಆದರೂ உங்களை உருவாக்குற தாய் தகப்பனை மறக்கவே கூடாது. ನಿಮ್ಮನ್ನು ರೂಪ ಮಾಡಿದ ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಮರೆಯಲೇ. இப்போ கூட அல்சூர் பாகத்தில் எங்களுடைய பெரியம்மா சின்னம்மா இருக்கிறாங்க. அவங்களாம் சேட்டு மாதிரி இருக்காங்க. நீங்க பார்த்தா நான் நிற்கிறதுக்கு உங்க சொந்தக்காரன் நீங்க யோசனை பண்ணிக்கோ. ಅಲ್ಸೂರ್ ಭಾಗದಲ್ಲಿ ಸೇಟ್ ತರ வீட்டுக்காரங்களாம் சுப்தார் மேஜர் ஜம்தார் மேஜர் பெரிய பெரிய மிலிட்டரிங்க. நாங்கள் கிறிஸ்துக்குள்ள வந்த உடனே தூரம் ஆயிட்டோம். ಅದು ಆರ್ಮಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ಇರುತ್ತಾರೆ, ಆದ್ರೆ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಬಂದ ಮೇಲೆ ಸಪರೇಟ್ ಬಂದ. ஒவ்வொரு மருமகளும் காலையில் எழுந்த உடனே ಒಂದೊಂದು ಸೊಸೆಯು ಬೆಳಗ್ಗೆ ಎದ್ದ ತಕ್ಷಣ மாமியார் காலை தொட்டு கும்பிடுவாங்க, மாமனார் காலை தொட்டு கும்பிடுவாங்க.
ಅತ್ತೆ ಮಾವಂದಿರ ಕಾಲನ್ನ ಮುಗಿದು ಬರುತ್ತಾರೆ. அதுக்கு மேலே தான் வேலை செய்வாங்க. ಅದಕ್ಕೆ ನಂತರವೇ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾರೆ. நீங்களும் பயப்படாதீங்க, உங்க காலை கூட தொட்டு கும்பிட மருமகளுங்க இருக்குதுங்க. ಭಯಪಡಬೇಡಿ, ನಿಮ್ಮ ஆனா உஷாராக்கணும், காலை இழுத்து விட்டுடுங்க. ಕಾಲನ್ನ ಎಳೆದಾಕಿ காலை ಬಿಡುತ್ತಾರೆ. பிடிச்சி தரன்னு சென்டர் ரோட்டை விட்டுடுங்க. நீ காலையில் எழுச்சி பார்த்தா எங்கே அந்த சென்டர் ரோட்டை வந்துருக்கிறோன்னா மருமக இழுத்து விட்டுக்கிறான். ನೀನು ಎಲ್ಲಿ ಸೆಂಟ್ರ್ ರೋಡ್ ಅಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ನಿನ್ನ ಸೊಸೆ ಎಳೆದು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದಾಳೆ. அது அந்த காலம் போச்சு, தொட்டு கும்பிடுற காலம் எல்லாம் போச்சு. ಅದು ಮುಗಿದು அதனால தான் அவளுக்கு ஆயுசு நாளுக்கு 90 95 ஆயுசு நாளை கொடுத்தாரு. ಆದ್ರಿಂದ ಅವರಿಗೆ 90 95 இப்போ ವರ್ಷ மருமக அது என்னப்பா மருமக இப்போ கல்யாணம் ஆகி 8 நாள் தான் ஆச்சு, அது என்ன போச்சுங்க, விக்டோரியாஸ்பத்திரிக்கு இட்டு போனோம், அவன் இவ்வளோ பெரிய ஊசி கொடுத்தான், போயிடுச்சு, போட்டு விடு. ಇದು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಇಂಜೆಕ್ಷನ್ ಹಾಕಿದ್ರು ಕೆಮ್ಮಿಕೊಂಡು ಹೋಗೇ ಬಿಟ್ಟಿತ್ತು. அது எப்போ போகிறது, இப்போ போயிட்டு லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் போட்டோம். ಯಾವಾಗಲೂ ஊரில் ಹೋಗುವುದು, இருக்கிற ஒம்பெல்லாம் போச்சு. ಮನೆಯಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಜಗಳಗಳು ಹೋಗಿ ಬಿಟ್ಟಿತ್ತು. என் அன்பு தேவைப்படி ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையாக இருந்துக்கும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು. ஏதோ இந்த அம்மாவை நான் கட்டிக்கினா இந்த அம்மா வரத்துல எங்கள் அம்மாவை சாவச்சிடுச்சு. இது ಇದು ಅಮ್ಮ ಬಂದ ಮೇಲೆ ಅಯ್ಯರ ಅಮ್ಮನ ಮುಗಿಸಿಬಿಟ್ರು. எங்கள் அம்மா உஷாராயிடுச்சு. ಅಮ್ಮ ಹುಷಾರಾಗಿ ಬಿಟ್ಟರು. அடே இந்த மருமக வந்தாக்கா என்னை ஆட்டி ரும்பல் போட்டு ருப்பிடுவா, அதை விட கண்ணை மூட்டிட்டு போயிடுச்சு. ಅದು ಹಾಗೆ ರುಬ್ಬಿ ಬಿಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಹೋಗಿಯೇ ಬಿಟ್ಟರು. இப்போ இந்த ಅಮ್ಮ தான் ರಾಜ್ಯಭಾரம். ರಾಜ್ಯಭಾರ ಇವಾಗ ಅಮ್ಮನವರಿದೆ. பிரைம் மினிஸ்டர் அவர் தான், ராஜாமா அவர் தான், ஹோம் மினிஸ்டர் அவளை தான். ಹೋಮ್ ಮಿನಿಸ್ಟರ್, ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಎಲ್ಲ ಅವರೇ ಇವಾಗ. ஆனால் நீதியும் சத்திய முடிவுலாம் இருப்பா. ಆದರೆ ನೀತಿಯು சபனை ஒரு நாள் கேள்வி கேட்டேன், எங்கள் அம்மா என் தண்ணி வழி நடத்துவியான்னு. நான் உயிர் அப்படி, ஆனால் நான் ஆகாது. ಆದ್ರೆ ஆதி காலத்துல மாமியாருக்கும் மாமனாருக்கும் சண்டை இருந்ததா. ಆರಂಭದಲ್ಲಿ ಆದಿ ಕಾಲದಲ್ಲಿ ಗಂಡ கல்யாணத்துக்கு பிரசங்கம் பண்ண பாப்பா நான் பண்றதில்ல, நீங்க யாரನ್ನ பண்ணீங்கன்னு விட்டுறது, நான் பேசாத வந்து உட்காந்துக்கிறது. ಮದುವೆಯಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಅಂತ ಅಂದ್ರೆ ಅಯ್ಯ ಮಾಡುವುದಿಲ್ಲ, ಬೇರೆ ನೀವು ಮಾಡಿರಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ஏ ಯಾಕೆ? நீ மாமியாரா இருந்தாக்கா சண்டை வரும், நீ மருமகளா இருந்தா சண்டை வரும், நீ மகளா மாறணும், நீ அம்மாவை மாறணும். ನೀನು ಅಮ್ಮನಾಗಿ ಮಗಳಾಗಿ இத்தான் என் பிரசங்கம், லாஸ்ட் ஒரே பிரசங்கம். எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை தாலி கட்டு போய்க்கும், ಎಲ್ಲ ಗಂಡು ಹೆಣ್ಣು ತಾಲಿ ಕಟ್ಟಿಕೊಂಡು ಹೋಗಬೇಕು, ಇಷ್ಟೇ ಕೊನೆಯ ಪ್ರಸಂಗದ ಸಾರಾಂಶ. ஆதி காலத்துல மாமியாருக்கும் மாமனாருக்கும் ஆவாது இல்லையா, ಆದಿ ಕಾಲದಲ್ಲಿ மருமகளுக்கும் ஆவாது. ಸೊಸೆಯಂದರಿಗೆ ಆಗುವುದು. சண்டை வராது இருக்க வேண்டும் என்றா ಜಗಳ ಬರಬಾರದು ಎಂದರೆ மாமியாரே ಅತ್ತೆಯವರೇ நீ தாயாகணும், ನೀನು ತಾಯಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. மருமகளே ನೀನು ಸೊಸೆಯೇ நீ மகளாகணும். ನೀನು ಮಗಳಾಗಬೇಕು. சண்டை வராது. ಜಗಳ வரும் 50க்கு ஒரு சண்டை வரும், அவ்வளவுதான். 50 தாய் மகளுடைய பாசம், ಅದು ತಾಯಿ ಮಗಳ ಆಸೆ. இல்ல நான் மருமகளா தான் இருக்கிறேன், ನಾನು அந்த ಸೊಸೆಯಾಗೇ ಇದ್ದೇನೆ, நான் மாமியார தான் இருக்கிறேன், ನಾನು ಅತ್ತೆಯಾಗೇ ಇರುತ್ತೇನೆ. தலையில முடி இருக்காது, ஒருத்தருக்கு ஒருத்தர் முடி பிடிச்சிங்க, ತಲೆಯಲ್ಲಿ ಕೂದಲು ಇರದಂತೆ ಒಬ್ಬರೊಬ್ಬರು ಹಿಡಿದು ಎಳೆದಾಡುತ್ತಾರೆ. அப்படியே பிடிச்சின்னு போய் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதா வரும். ಹಾಗೆ ಹಿಡಿದುಕೊಂಡು ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் போய் கோர்ட்டுக்கு போய் விவகாரத்துக்கு வந்துடும். ಅದು ಕೋರ್ಟ್ಗೆ ಹೋಗಿ ಮತ್ತೆ ಡೈವೋರ್ಸ್ ಕೇಸ್ ಬಂದು ಬಿಡುತ್ತದೆ. ஆகையாலே ಆದ್ದರಿಂದ எச்சரிக்கையா இருந்துக்கோ, மாமியாருங்களே உங்க முடிங்களை உஷார பார்த்துங்கோ. ಅತ್ತೆಯಂದಿರೆ ನಿಮ್ಮ ಮುಡಿಗಳನ್ನು ಕೂದಲನ್ನು ಹುಷಾರಾಗಿ ನೋಡಿಕೊಳ್ಳಿರಿ. அதை விட உங்களுக்கு முடியல நமக்கு ரொம்ப நல்லது. ಅದಕ್ಕಿಂತಲೂ ஏன்னா மருமக அடிக்க கிரிப் கடிக்குது, அடிக்கிறதுக்கு ಆ ಕೂದಲು ಹಿಡ್ಕೊಂಡು ಹೊಡೆಯುವುದಕ್ಕೆ ಗ್ರಿಪ್ ಸಿಕ್ಕುತ್ತದೆ. அடிக்க முடியாது. அந்த காலத்தை மாமியாருங்க சாப்பிட்டு கொடுத்துச்சுங்களா, ஒரு கேக்கு மருமக எங்க ஓடி எழுதுறாள், ಆ ಕಾಲದ ಅತ್ತೆ கழுத்தை பிச்சு விட்டுடுவா மாமியார். ஏன்னா இது கேசரிபாத் துண்டு வளர்ந்தது, அது களித்து சாப்பிட்டு வளர்ந்தது. ಇದು ಕೇಸರಿ ಬಾತ್ ತಿಂದಿದೆ, ಅದು ಮುದ್ದೆಗಳನ್ನೇ ತಿಂದು ಬೆಳೆದಿದೆ. கேசரிபாத் துண்டு மருமகளை என்ன அடிக்க வரேன்னு சொல்லிட்டு கீழே போட்டு மெரிச்சிக்கின்னு ஒரு திருப்பிச்சேனாக்கா, நான் யாரை தெரியுமாடே 3 களித்துண்டு மெரிச்சிச்சேன்னா அவ்வளோதான் அது கதை. தேவபிள்ளையிலே ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நேரமாகப்பட்டேன். முதல்ல ரொம்ப தமாசு பண்ணுவேன், எனக்கு இப்போ பயம், எங்கே ஆண்டவருக்கு என்ன சொல்லிடுறாரோன்ட்டு. ஆகியால ஸ்தோத்திரிக்கிறேன், ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. நேரமானபடியாலே ಸಮಯ ಆಗುತ್ತಿರುವುದರಿಂದ பிள்ளைங்க எத்தனை விதமான பிள்ளைங்க இருக்குதுன்னு கர்த்தருடைய சித்தமானா, நானும் உயிரோடு இருந்தால் நீங்கள் உயிரோடு இருந்து வந்தீங்களானாக்கா வாரம் பேசுகிறேன். வாரம் பேசுகிறேன். என்ன வேலை, வாரம் குட் ஈஸ்டர் சண்டே வருது, ಬರುವ ವಾರ வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே வருது. ಶುಕ್ರವಾರ ಶುಭ ಶುಕ್ರವಾರ ಬರುತ್ತೆ. ஆகியால கர்த்தர் என்ன சொல்லாரோ எனக்கு தெரியவே. ದೇವರು ಏನು ಆದೇಶ ಕೊಡುತ್ತಾರೋ ತಿಳಿಯಲ್ಲ. எல்லாரும் பேசணும்னு எனக்கு ஆசை உண்டு, ಎಲ್ಲರೂ ಮಾತಾಡಬೇಕೆಂದು ಆಸೆ ಇದೆ. 7 வார்த்தையை ஒவ்வொரு வருஷம் வெள்ளிக்கிழமை கொடுப்பேன். ಒಂದೊಂದು ವರ್ಷವೂ ಶುಕ್ರವಾರ 7 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದರು. ஆவிக்குரிய வார்த்தைகளே இருக்க வேண்டும், ಆತ್ಮಿಕ ವಾಕ್ಯಗಳಾಗಿರಬೇಕು. மாம்சிகத்துல வார்த்தை ஏதோ பேசுங்களா போர் அடிக்கும், ಮಾಂಸಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತಾಡಿದರೆ ವ್ಯರ್ಥವಾಗುತ್ತದೆ. ஆகியால தேவபிள்ளை ಅದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ பார்க்கலாம், அப்படியே எடுத்து முடிச்சிடுறதா,
ಉಪವಾಸ ಹಾಗೆ ಮಾಡಿ ಮುಗಿಸುವುದಾ? ஏன்னா பிசாசு காத்துனுக்கிறது. ಸೈತಾನ್ ಕಾಯ್ದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. இந்த ஜெபம் அவர் கையில போகணும். ಈ ಪ್ರಾರ್ಥನೆ ಅವರ ಕೈಯಲ್ಲಿ, ದೇವರ சில ಕೈಯಲ್ಲಿ. பேருக்கு பழைய நோய்களை உண்டாக்க சாத்தான் காத்திருக்கிறான். ಕೆಲವರಿಗೆ ಹಳೆಯ ನೋವುಗಳನ್ನು ಕೊಡಲು ಸೈತಾನ್ ಕಾಯ್ದುಕೊಂಡಿದ್ದಾನಂತೆ. ஆகையால பழைய அசமாதானங்கள், ಹಳೆಯ ಅಸಮಾಧಾನಗಳು, பழைய அசுத்தங்கள், ಹಳೆಯ ಅಶುದ್ಧಗಳು. ஆகையால இப்ப ஜெபம் தேவையாக்குது. ಇವಾಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಬೇಕಾಗಿದೆ. ஆகையால வெள்ளிக்கிழமை யாராவது பேச முடியுமா முடியாத பார்க்கலாம். ಶುಕ್ರವಾರ ಯಾರಾದ್ರೂ அப்படி ಮಾತಾಡಿ, இருந்தாக்கா நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன், நீங்க இந்த வார்த்தையை பேசுங்க, ஒரு 10 நிமிஷம் சொல்றேன். ಐನವರೇ ಫೋನ್ ಮಾಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, 10 ನಿಮಿಷ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಮಾತಾಡಿ ಅಂತ இல்லை ಹೇಳಿ. ஏன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, உபவாசத்தை வந்து கலந்துக்குவேன். ಇಲ್ಲಂದ್ರೆ ಏನು ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ, ಉಪವಾಸಕ್ಕೆ ಬಂದು ಸೇರಿಕೊಳ್ಳಿರಿ. நம்ம எல்லாம் ஈஸ்ட் குட் ஃப்ரைடே, ஏன்னா குட் ஃப்ரைடே ஆயிடுச்சு எனக்கு. ಗುಡ್ ಫ್ರೈಡೆ இயேசு எப்போ ஏற்றுக்கொண்டனோ ಯೇಸುವನ್ನು ಯಾವಾಗ ಧರಿಸಿಕೊಂಡೆನೋ அந்த குட் ஃப்ரைடே நான் பரிபூர்ணமாகி விட்டேன். ಆ ಗುಡ್ ಫ್ರೈಡೆ ಅಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ எப்போ ஞானஸ்தானம் பெற்றனோ, ಯಾವಾಗ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಹೊಂದಿಕೊಂಡೆನೋ, உயிர் தெழுந்த இயேசு சுவாமி அந்த நாள் எனக்கு. ಪುನರುತ್ಥಾನವಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ உனக்குள்ளவே குட் ஃப்ரைடே ஈஸ்டர் ரெண்டும் இருக்குது. ನಿನ್ನಲ್ಲಿಯೇ ಗುಡ್ ಫ್ರೈಡೆ ಮತ್ತೆ நீ ಈಸ್ಟರ್ தனியா போய் அதை கொண்டாடினே இருக்காது, அது உலக கருத்தம். ಅದು ಲೋಕದ ಜನ ಕೊಂಡಾಡುವುದು, ಅದನ್ನು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. நம்ம யாரும் எழுந்தனே ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ.